அனைவருக்கும் இனிய நற்காலை நல்வணக்கம். இன்றைய பொழுதை தந்த இறைவனுக்கும் கேஸ்25 கிரிப்டோ25 தந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை சார்பாக நடத்தும் பொருளாதார தன்னிறைவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா மன அமைதிக்கான முத்திரை, இதை நமக்கு அருளிய நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை தலைவர், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை கூறி, இந்த இணையதள வழி தொடுதுறை கூட்டத்திற்கு இணைந்துள்ள நமது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி, புதிதாக வந்துள்ள தோழர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த யோகாவானது நாம் தினந்தோறும் செய்து வந்தால் நமக்கு உடல் சோர்வு இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளுடைய செல்சஸ் தினந்தோறும் புத்துணர்ச்சி பெற்று நமக்கு உயிர் பெற்று மீண்டும் நமக்கு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குது. ஸ்கின், இந்த முகம், கை காலில் சுருக்கம் ஏற்படும், தோல், இந்த நிலை மாறுது. குறிப்பாக நமது இதயம் நுரையீரல், இது ரெண்டும் சிறப்பாக நமக்கு விளங்க இது உதவுது. நீண்ட ஆயுளோடு வாழ நமக்கு வழிவகுக்குது. எனவே இந்த யோகாசனத்தை நாம் தினந்தோறும் செய்து வரும் பொழுது, நேற்று நம்ம முப்பிணிகள் என்று சொல்லக்கூடிய வாதம், கபம், பித்தம், இதை பத்தி தொடங்கணும். இந்த வாதம், கபம், பித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 45 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள், கொஞ்சம் பருமனா உள்ளவங்க, நடக்க முடியாத அசந்து அசந்து நடந்து போவாங்க. நீங்க பார்க்கலாம். 45 வயசுக்கு மேல உள்ளவங்க, கொஞ்சம் பருமனா உள்ளவங்க, அசந்து அசந்து நடந்து போவாங்க, நடக்க முடியாத நடந்து போவாங்க. அது என்ன காரணம்? அதுதான் வாதம். அதே மாதிரி அந்த 45 வயசுக்கு மேல இருக்கின்ற ஆண்களை பாத்தீங்கன்னா, அவங்க தொட்டி கால்னு சொல்ற மாதிரி இப்படி வளைஞ்சிட்டு இருப்பாங்க கால். அதுவும் வாத வகையை சேர்ந்தது. அப்ப இந்த வாதம் என்பது நம்ம உடல்ல 80 வகையான வாதம் இருக்கு அப்படின்னு சித்த மருத்துவ குறிப்பு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த வாதத்தை போக்குவதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யணும். வாதத்துக்குள்ள உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சோமா நல்லா நீண்ட ஆயுளோடு வாழலாம். அப்ப இந்த வாதம், கபம், பித்தம், கபம் என்பதுதான் சிலோத்தமம் என்ற சளின்னு சொல்றோம். இந்த வாதத்தை எவ்வாறு போக்கலாம்? இது உணவு வகையில நம்ம ரொம்ப அளவாக சாப்பிட வேண்டும். அசைவ உணவு நம்ம உண்ணவே கூடாது. அதுவும் ஒரு ஜீவகாருண்யம். எனவே இந்த புலால் உண்ணுவதை மறுத்து சைவ உணவை நம்ம உட்கொண்டால் நமக்கு பிணிகளை நம்மை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பது போல நாம் சிறப்பாக வாழணும். இதுக்கு என்ன வகையான பழங்கள் நமக்கு உதவியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பப்பாளி பழம், மாதுளை பழம், இது ரெண்டும் வாத நோயை தீர்க்கிறதுக்கான மிகப்பெரிய அருட்மருந்தா நமக்கு கிடைக்கும். நேற்று நான் சொல்வது போல முடக்கத்தான், இந்த முடம் அறுத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கீரை கிராமத்துல வெளியிலேயே கிடக்கும். அதை பறிச்சுட்டு அரைச்சி தோசை மாவோட கலந்து தோசை அடை சுட்டு சாப்பிடுவோம். அப்ப இந்த முட்டிகள் என்று சொல்லக்கூடிய முட்டி பகுதி, இடுப்பு பகுதி, உடல் பகுதி, முதுகுத்தண்டு, இடுப்பு பகுதி, கழுத்து, இந்த பகுதியிலாம் வலி ஏற்படுதுன்னா அது ஒரு வாதத்துக்கு அறிகுறி. வாதம் என்பது என்ன? சுளுக்கு. வாதம் என்பது காற்று. இதை நம்ம சமன்படுத்தணும். ஆக இந்த வாதம் என்பதை சரி செய்வதற்காக நாம் என்ன செய்யலாம்? அதற்கான வழிகள் என்னன்னு பார்க்கும்போது, பப்பாளியும் மாதுளையும் மிகப்பெரிய அருட்மருந்தா நமக்கு. அடுத்து கபம், சிலோத்தமம் என்ற சளி. சளிக்கு சிறந்த மருந்து கிராமத்துல ஆடு தொடா இஸ் ஈக்வல் டு ஆடா தொடா. ஆடு தின்னாத ஒரு இலை, அது என்ன இலை? ஆடத்தொடா. இந்த ஆடத்தொடைய வெறுமனே கூட அந்த குழந்தை பறிச்சு நம்ம சாப்பிடலாம்.
இல்ல அதை பறிச்சு, சளி வந்துடுச்சுன்னா அதை கசக்கி சாரா குடிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆடாத்தோட நொச்சி, நொணா, துளசி, தூதுவளை, சித்தரத்தை இவையெல்லாம் ஒண்ணு சேர்த்து வெத்தலை, ஓமவல்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் கொதிக்க வச்சு நீங்க உள்ளுக்கு 3 டம்ளரா இருக்கிறது வந்து 1 கிளாஸ்க்கு அப்படியே சுன்ற அளவுக்கு வச்சுட்டு திருப்பி அதை எடுத்து உள்ளுக்கு குடிப்பதற்கு முன்பாக 3 நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு துணியை மேல போட்டு ஆவி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு உலகத்துல சளிக்கு சிறந்த மருந்து. அந்த ஆவி பிடிக்கணும்னு சொல்றோம்ல, அதை விட சிறந்த மருந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகுதான் ஆடதோட மற்றது எல்லாமே. அதனால இன்று முதல் சளி வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்யாதீங்க. நான் சொன்ன இலையெல்லாம் பறிச்சுக்குவாங்க. ஆடாதோட நொச்சி, நொணா, துளசி, அதிமதுரம் கிடைச்சா அதிமதுரம், வெத்தலை, ஓமவல்லி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், ஒரு 10 மிளகு தட்டி போட்டுக்கணும், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சீங்கன்னா சளி உங்ககிட்ட இருந்து ஓடியே போடும். அதே மாதிரி அதை 3 கிளாஸ் 1 கிளாஸ் ஆகி குடிச்சோமா இந்த கபம் என்பது நமக்கு இருக்காது. இந்த கபம் என்பதை நீக்குவதற்கு அதிமருந்துன்னு சொன்னா மெயின் ஆடாத்தோடா தான். அதே மாதிரி இந்த கபத்தை நாம் நீக்கிட்டோமா நமக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்காதுங்க. நுரையீரல் மூச்சு விட முடியலங்கிறவங்களாம் இதை செய்யுங்க, இன்னில இருந்து தொடங்குங்க, சிறப்பாக இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பித்தம். பித்தம் என்பது பாத்தீங்கன்னா கல்லீரலால் உருவாக்கப்படும் ஒரு வகை திரவம். அது தொட்டால் பசை போன்று ஒட்டும் பச்சை நிறமுடைய நீல நிறம், பச்சை நிறமுடைய நீல நிறம் கலந்த ஒரு திரவம். சளிதான் வச்சுங்களேன், அது போல இருக்கின்ற ஒன்று கல்லீரல் உருவாக்குது. அது பேர் தான் என்னது? பித்தம். இந்த பித்தம் கல்லீரல தான் உருவாக்குது. ஆக நம்மளுடைய எதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும்னா அவனுக்கு தூக்கம் என்பது முக்கியம் அல்ல. கண்ணுக்கு, இதயத்துக்கு, நுரையீரலுக்கு, கல்லீரலுக்கு, பித்தப்பைக்கு, மலக்குடல், சிறுகுடல், இந்த பகுதிக்கு எல்லாத்துக்குமே வேலை கொடுப்பதற்காக தான். சோறை எடுக்கிறோம், மெல்லுறது கூட கிடையாது. 16 முறை நீங்க நன்றாக மென்று விழுங்குங்கன்னு சொல்றாங்க, 32 முறை நல்லா மெல்லுங்கிறாங்க. அப்ப நம்ம மெல்றதே கிடையாது, எடுத்து அப்படி அப்படியே போட்டுறோம். நம்ம உள்ள என்ன மிக்சியா வச்சிருக்கோம் அரைக்கிறதுக்கு? மென்று துன்றாலே நீண்ட ஆயுள் உண்டுங்க. மெல்லுவதே நமக்கு ஒரு அதிமருந்து. அப்ப நம்ம செய்யறது கிடையாது. ஆக இதெல்லாம் செய்தால், இதெல்லாம் செய்யறதுக்காக தான் உடம்புக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறோம். முக்கியமானது ஒண்ணு தண்ணி குடித்தல். இந்த தண்ணீர் குடித்தல் என்பது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்துக்கு முன்பு ஒரு 2 கிளாஸ் தண்ணி நல்லா குடிச்சிடும். 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு 15 நிமிடத்துல இருந்து 20 நிமிடம் கழித்து தான் தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி யோகாசனம் செய்யறவங்க வந்து டீ காபி எல்லாம் குடிக்க கூடாது. ஏன் டீ காபி குடிக்குது? பித்தமே அங்கேருந்தா உருவாகுதாங்க. டீயும் காப்பியும் குடிப்பதனாலதான் பித்தம் அங்கேருந்து உருவாகுது. அதனாலதான் தலை சுற்று வருது, அதனாலதான் ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் நம்ம வந்து அதுல இருந்து விடுபடணும்னா என்னென்ன வகை உணவெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஆப்பிள், திராட்சை, நெல்லிக்காய், கொய்யாக்காய், இது போன்ற உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோமா பீன்ஸு, முட்டைக்கோசு, புடலன், இது போன்ற உணவு வகைகளை நம்ம சேர்த்துக்கிட்டோமா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. சரி, இப்ப நம்ம முதல் நாள் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஒன்லி, உருவம் நான் வந்து திரையில் தோன்றாமல் உங்களுக்கு கூறிய ஒன்றை இப்பொழுது நான் வந்து நேரடியாக செய்து காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தொப்புளுக்கு கீழே தான் புடவை கட்டினாலும் சுடிதார் போட்டாலும் பேண்ட் போட்டாலும் வச்சுக்கிறோம், இதை இறக்கிக்கிறோம். நான் செய்யும் போது வந்து இது வந்து எனக்கு வந்து வலது கை உங்களுக்கு இடது கை மாதிரி இருக்கும், நீங்க மாத்தி செஞ்சிடக்கூடாது. அதே போல நம்ம உட்காரும் பொழுது ஒரு டவல் அல்லது துண்டு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும். பக்கத்துல தண்ணீர் பாட்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நேராக அமர்ந்து உட்கார்ந்து சுகாசனம் அல்லது ஆசனம் ரெண்டுல நீங்க அமர்ந்து உட்காரும்போது அமர்ந்து உட்காந்துங்க.
உட்காந்துட்டு ஒரே நேரம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? 3 முறை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க. ஓம் சொல்லுங்க எல்லாரும். நீங்க உங்க வீட்லயே உட்காந்துட்டு என்னோட சேர்ந்து சொல்லலாம். உங்க முதுகு தண்டுலாம் ஒரே நேராக வரும். ஓ இது செய்யும் போதே உங்களுக்கு தெரியும், உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரா இருக்கும். சரி, இதுல வந்து கண்ணுக்கு பயிற்சி. கண்ணுக்கு பயிற்சி எப்படி சொன்னேன்? நல்லா பாருங்க. வலது பக்கமாக கண்களை 1 நிமிடம் நாம் சுழல வேண்டும். கிளாக் வைஸாக கண்களை நல்லா பாருங்க. தலையில ஆட்டக்கூடாது. இப்படி ரைட் சைட கிளாக் வைஸா ஒரு நிமிடம் நம்ம கண்களை சுழற்றுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸா 1 நிமிடம் சுற்றுங்க. வானத்தை பார்த்தால் போல் மேலே இப்படி அண்ணாந்து மேல பார்த்து அப்படியே கீழே குனியாம அப்படியே கண்ணை அடிக்கணும். இந்த மாதிரி இது போல 1 நிமிடம். இது போல 1 நிமிடம் செஞ்சுட்டோமா? திரும்பி அப்படியே கீழே பூமியை பார்த்துட்டு கண்ணை படப்படன்னு அடிக்கணும். இப்படி 1 நிமிடம் நாம் செய்தால் கண்ணுக்கு வருகின்ற புரை, கண் நோய், கண்ணுக்கு வருகின்ற இந்த நரம்புகள் பாதிப்பு அனைத்தும் சரியாகும். அப்படி அனைத்தும் சரியாகினால் நம்ம கண்ணாடி பொண்ணுங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. இந்த யோகா செய்யறதுனால ஏற்கனவே நான் சொன்னேன், ஹீமோகுளோபின் நமக்கு ஹெச்பி கூடும். இதெல்லாம் எப்படி வருது? இந்த யோகாசனத்தால நமக்கு ஒரு பவர் கிடைக்குது. இந்த காலை வேளையில் நாம் எழுந்து செய்யும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் உட்கொள்றோம். இந்த ஓசோன் படலத்திலிருந்து நமக்கு கொடுக்கின்ற அந்த அற்புதமானது நமக்கு உடம்புக்கு தேவையானதை எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3 விதமான ஒளி. இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நாம் செய்யறோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கண்ணுக்கு எப்படி ஒரு முத்திரை இருக்கு அப்படின்னு இருக்கமா, சுண்டி விரல் மோதிர விரல் ரெண்டையும் நீட்டிக்கணும். இப்படி ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் 3ஐயும் சேர்த்துக்கிறோம். நல்லா பாத்துங்க. ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் 3ஐயும் சேர்த்துக்கிறோம். சுண்டி விரல் மோதிர விரல் ரெண்டையும் நீட்டிக்கிறோம். இப்படி நீட்டிக்கிட்டு இப்படியே 1 நிமிடம் நம்ம வந்து சிவசிவான்னு சொன்னாலும் சரி, ஓம் சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதை இல்ல மூச்சு இழுத்து விட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அப்படியே இந்த மாதிரி ஒரு நிமிடம் தியானம் கூட நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா கண்ணுல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீரும். கைய இப்படி வச்சுங்க, 2 கையும் இப்படி மடக்கிங்க. இந்த 2 கையும் இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி சேர்த்துங்க. இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, 2 கட்டை விரலையும் ஒண்ணு சேர்த்துங்க. இந்த 2 கட்டை விரலையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு அப்படியே இந்த வயிறு பகுதியில இருந்து கட்டை விரல அப்படியே பொறுமையா
அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன பண்றீங்க, அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டு தலைக்கு மேல் வர தூக்குறீங்க. தலைக்கு மேல் வர அப்படியே தூக்கி அந்த 2 கட்டவரையும் பார்த்துட்டு அதே மாதிரி பொறுமையாக கீழே இறக்க வேண்டும். அதே போல ஒரு 1 நிமிடம் நீங்கள் செய்தால் கண்ணுக்கு ஏற்படும் உபாதைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க. அதே போல நமக்கு உடலில் நாம் தினந்தோறும் இந்த யோகாவை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் கிடைக்கின்றது. அன்று முழுவதும் நமக்கு சிறந்த முறையில் நாம் நினைத்ததெல்லாம் அடையலாம். எனவே இந்த எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால அவங்க கொடுத்த டைம்குள்ள நான் முடிச்சுக்கணும். மீண்டும் இந்த வேளையில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்பாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நல்லுள்ளங்கள், தலைவர்கள், இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பாபு சார். எஸ் சார், எஸ் சார். நீங்க சாங் எதை போறீங்களா? இல்ல இல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா 55 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தா இன்னும் நிறைய பேர் வருவாங்களா சார் உள்ள, அதுக்காக கேட்கறேன் சார். இல்ல சார், நீங்க சார் வெல்கம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம் சார். சார் வெல்கம் பண்ணுங்க, ஒரு அப்டேட் கொடுத்துட்டு. சரிங்க சார், தேங்க்யூ சார். நல்லதே நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளையின் முன்னெடுக்க இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கம். இந்த இணையவழி கூட்டத்திற்கு வந்திருக்கும் மற்றும் புதிதாக வந்திருக்கும் அனைத்து எனது மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே. மேலும் குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இந்த இணையத்தின் தொடக்க உரை ஆற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் செல்வம், நான் பாண்டிச்சேரி சார்ந்தவர். நான் தனியார் கல்லூரியில் வேலை செய்கிறேன் நண்பர்களே. எனது கூடுதல் வருமானத்துக்காக ஒரு 15 வருடமா இந்த நெட்வொர்க் துறையில இருக்கிறேன். இந்த 15 ஆண்டுகள்ல நான் பார்க்காத திட்டம் தான் இந்த கிரிப்டோ 25 திட்டம் நண்பர்களே. காரணம் மக்களுக்காக மக்களே உதவி செய்து கொள்ளும் திட்டம் தான் இந்த கிரிப்டோ திட்டம் நண்பர்களே. இதுவரை வரலாற்றிலேயே இது போல திட்டம் வந்ததில்லை நண்பர்களே. நாம் அனைவருக்கும் பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கும் இந்த திட்டம். நாம் இந்த திட்டத்தில் இணைந்து கூடுதல் வருமானம் பெறுவதற்கு சுமார் ஒரு 20 நிமிடம் இந்த திட்ட விளக்கத்தை கேட்டு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டா நாம் அனைவரும் பொருளாதார சுதந்திரத்தை அடையலாம் நண்பர்களே. இந்த வாய்ப்பு வெளியில் உள்ள நண்பர்களுக்கு கிடைப்பதில்லை, நம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது நண்பர்களே. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையை செல்லலாம். பொருளாதார சுதந்திரத்தை தரக்கூடிய இந்த கிரிப்டோ 25 திட்ட விளக்கத்தை எடுத்து கூற, இந்த திட்டத்தின் நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வரும் என்பதை எடுத்து கூற தி கிரேட் லீடர் சங்கர் சார் அவர்களை அழைப்பதற்கு முன், சங்கர் சார் கல்லூரி சார்ந்தவர், இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர், பல என்ஜிஓ திட்டத்தில் பணியாற்றியவர், ஆரோவில்லில் சீஃப் இன்ஜினியராக பணியாற்றியவர், ஏன் நம்ம திட்டத்தின் கலங்கரை விளக்கமாக செயல்படுத்துபவர், அனைவரையும் முன்னேற்ற பாடுபடுபவர். இந்த கிரிப்டோ 25 திட்ட விளக்க வைக்க சங்க சார்களை வருக வருக வரவேற்கிறேன். வாருங்கள் சங்க சார்களே. குட் மார்னிங் செல்லம் சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். நம்ம பிளான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். இன்னைக்கு கட் ஆஃப் நம்மளுடைய கேட்ச் 25. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் பே அவுட் டியூஸ்டே அன்னைக்கு நமக்கு
சிஸ்டம் தரப்போகுது. ஸோ இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நைட்டுக்குள்ள எவ்வளோ ஐடிஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த கட் ஆஃப்ல ஒரு மினிமம் பே அவுட் அல்லது மேக்ஸிமம் பே அவுட், அது மினிமமாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். இப்போ இந்த வாரம் கட் ஆஃப்ல நான் பேமெண்ட் வாங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை ஒரு ஷார்ட்டாக 1 minute நீங்க சொல்லலாம். கரெக்டாக 6 o'clock நம்ம பிஓபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் யாரெல்லாம் இந்த கட் ஆஃப்ல நான் பேமெண்ட் வாங்குவேன், நான் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஐடியாவில் இருக்கு அப்படின்றத உங்களோட ஷேரிங்கை ஒரு நிமிஷம் நீங்க சொல்லலாம். வெல்கம் டு பாபு சார். தங்கள் கருத்துக்களுக்கு வருவோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த இன்னைக்கு வந்து கட் ஆஃப் முதல்ல வந்து நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து பே அவுட் வந்து வாங்க போறோம். இந்த கேஷ் 25ல அது வந்து வாரம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு சேலரி பேஸ்ல வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஸோ இது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வீக்லி வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணோம். நம்ம பீப்புளுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணோம், நம்ம டீமுக்கு வந்து அதை எடுக்கிறத வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து மெயினாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து இந்த வாரத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட பீப்புளுக்கும் நான் வந்து வாங்க வைப்பேன். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இப்போ மைக் வந்துட்டு அவங்களே செல்ஃபாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு ஆஸ் டு அன்மியூட் எதுவுமே தேவையில்லை, அவங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தங்கள் பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மாதேஸ்வரன் சார், வெல்கம் சார். சார் வணக்கம், எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல முதல் சம்பளம் வாங்கின அந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு எனக்கு இருக்குங்க சார். நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பிரிட் கேஸ்ல அமௌண்ட் வாங்கியிருக்கிறோம், கிரிப்டோவில் வாங்கியிருக்கிறோம். இருந்தாலும் வந்து ஏனோ ஒரு இனம் புரியாத ஒரு எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் இன்னைக்கு இருக்குங்க சார். எனக்கு நான் மட்டும் வாங்காம என்னோட டீம்ல இன்னைக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வாங்குறதுக்கு இது வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க. மற்றவங்களையும் வாங்க வைக்கணும் சார். ஏன்னா அந்த 80-20 அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து முன்னாடியே அந்த ஒரு 3 நாள் போட்ட ஐடியெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு 2-3 பேருக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் போச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். இப்போ இதுக்கு மேலே வருது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் தான். ஒரு இன்கம்ல ஒரு 80% நமக்கு வந்து இமிடியட்டாக கிடைக்கும், வீக்லி ஒன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ அதை எல்லா டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை நான் புரிய வச்சிருக்கிறேன் சார். மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. டீமுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் வாங்க வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சி நான் எடுத்து இருக்கிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு தினமும் தீபாவளி சொன்னேன், அதே மாதிரி நடக்குது சார். தேங்க்யூ சார். அடுத்து மிஸ்டர் எஸ்பி ராஜா சார். எஸ் சார், தேங்க்யூ. அனைத்து கேஷ் 25 கிரிப்டோ 25 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நம்மளுடைய கேஷ் 25 வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா உங்களுக்கு பணம் வேணும்னாலும் கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருக்கு. இல்லை நான் பொறுமையாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாலும் இருக்கு. இது இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நமக்கு அற்புதமா ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வித்ட்ரா கொடுக்கும்போது நமக்கு வந்து 10% நம்மளுடைய ஹெல்பிங் ஐடிக்காக போகுது பார்த்தீங்களா. அது கூட நம்ம வேலட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுல வந்து இப்போ இந்த 10% கூட டிடெக்ட் பண்ணல. அப்போ அந்த இடத்துல என்ன நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பணத்தை எப்போ வேணாலும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு போகாம இந்த ஆப்ஷனை, அதாவது நமக்கு வேலட் டு வேலட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஐடி போடக்கூடிய விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ்ல வந்து ஐடிஸ் வந்து அதிகமாக வரும். நம்ம வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராங்கிறது கரெக்டாக அந்த சண்டே கட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும் எல்லாம். நம்ம வந்து டெய்லி வித்ட்ரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு 1000 ரூபா வந்ததுன்னா உடனே வித்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. என்ன காரணம்னா, அப்படி வைக்கும்போது நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம வேலட்ல இருக்கும்போது இன்னும் 2 நண்பர்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம் வரும். நம்ம வித்ட்ரா கொடுத்துட்டோம்னா அதான் கொடுத்துட்டோமே இந்த மட்டும்
அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஸோ அதனால வந்து அற்புதமா இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலட் சிஸ்டத்தை எல்லாருமே அதை எடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம டீமை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்துல தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10% டிடெக்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா இதுலயும் நம்ம பார்த்துருப்போம், டிடெக்ஷன்னாலே அது டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டிடெக்ட் பண்ணுவாங்க, இதுலனாலும் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் எல்லா இதுலயும் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இது ஒரு கூடுதலா ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுல நம்ம வந்து ஐடிஸ் எடுக்கிறதுக்கு எல்லாருமே இங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதனால சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து என்னுடைய அணியிலே நிறைய நண்பர்கள் பே அவுட் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ முதல் தொடக்கம் அற்புதமா நமக்கு இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் தொடங்கி வச்சிருக்கு. ஸோ இன்னும் எல்லாரும் தினம் 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருமானங்கள் வாங்கி நம்ம அணியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். ராஜா சார் ஒரே நிமிஷம் சார். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வித்ட்ராவல் கொடுக்க சொன்னீங்க இல்லையா ராஜா சார்? இல்ல சார், கட் ஆஃப்க்கு முன்னக்கூட்டி, அதாவது சண்டே அன்னைக்கு மட்டும் கொடுத்தா போதும். டெய்லி இருக்குங்கிறதுக்கா டெய்லி வித்ரா கொடுத்தாலுமே சண்டே தான் வரப்போகுது. அப்படிதானே சார்? கரெக்ட். அதுதான் அவங்க வந்துட்டு கட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னா அது அந்த வாரம் வராது, அடுத்த வாரம் வரும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். கொஞ்சம் சண்டே அன்னைக்கு இப்போ நம்மளுக்கு தான் இன்னைக்கு தான் சண்டே கட் ஆஃப்னா சண்டே ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அந்த டைமிங்குள்ள கொடுத்துட்டோம்னா ஆமா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோம் சார். ஓகே சார். சரி சார். உங்க அணியில அனைவரும் பே அவுட் வாங்குறது என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அடுத்து மிஸ்டர் செந்தில்குமார் சார் அழைக்கிறேன் சார். கேஷ் 25 மற்றும் கிரிப்டோ 25 குடும்ப உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் கேஷ் 25ல வருமானம் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பே அவுட் கொடுக்க போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை நமக்கு கேஷ் 25லேருந்து சுட சுட வருமானம் வரப்போகுது. ஸோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது வந்து உலக வரலாற்றில் புதுமையான அனுபவம் என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பல சிஸ்டத்தில் பல வடிவத்தில் பல வகையில் நம்ம வருமானம் வாங்கியிருப்போம். முதல் முறை ஒரு பே அவுட் கம்யூனிட்டி மூலமாக அதாவது மக்களுக்கு மக்களே அந்த வார்த்தை ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் மாறவே மாறாது. அதை நிரூபிக்க போகிறோம். மன்னிக்கணும், ஏன்னா நம்ம தான் எல்லாம் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எதிலும் இனிமை, எல்லாவற்றிலும் புதுமை நம்முடைய சிஸ்டம். ஆனால் இன்னைக்கு சிஸ்டத்தில் வந்திருக்கிற எல்லாரும் இப்போ 77 பேர் இருக்கிறோம். நாம் எல்லாருமே அந்த பே அவுட்டு வருமானத்தை வாங்கிட்டு அதை குரூப்பில் ஷேர் பண்ணோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னப்பா அது ஆச்சரியமா இருக்குது, இத்தனை பேர் வருமானம் வாங்குறாங்களா? பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ன்னு சொன்னாங்க, அதில் வருமானமே வரலன்ட்டு பல மாதம் காத்து இருக்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்றெல்லாம் புரளை பேசுகிறவர்கள் மத்தியில் நம்ம எல்லாரும் வருமானம் வாங்கிட்டு இது மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் வருமானம் வந்திருக்கு. இது போல வாரம் வாரம் தொடர்ச்சியாக வருமானத்தை நாங்கள் பெறப்போகிறோம் என்ற ஒரு அது அற்புதமான செய்தியை நாம் ஷேர் பண்ணோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. 1 இல்ல 2 இல்ல 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் எவ்வளோ பேர் வேண்டுமானாலும். ஈவன் இன்னைக்கு காலையில் நம்ம முடிஞ்ச ஐடிங்க ஏற்கனவே கொடுத்தவங்க ஒரு 2, ஏற்கனவே கொடுக்காதவங்க ஒரு 4, இல்லை ஈவன் 10 ஐடி கூட கொடுக்க முடியும். எல்லாரும் உடனே வருமானம் வாங்க முடியும். இப்போ எல்லாரும் வருமானத்தை வாங்கிட்டு அதை நம்முடைய குரூப்பில், நம்முடைய ஸ்டேட்டஸில், இன்னும் நிறைய காரியங்களை நம்ம ஷேர் பண்ணோம்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. சுனாமி மாதிரி ஒரு எஃபெக்ட் உண்டாகும். இந்த வாரம் ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க, முக்கியமாக டெல்டா மாவட்டங்கள் மற்ற இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் இதை செஞ்சு முடிச்சா எல்லா வேலட்லையும் எல்லா பகுதியிலையும் பரவலாக பணமழை பெய்யும். அந்த பணமழையில் நீங்களும் மற்றவங்களும் நினைய முடியும். ஸோ அதை நம்ம நினைக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அதை செயல் வடிவில் நம்ம அதை மற்றவங்களுக்கு செஞ்சு காட்டும் போது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். வேற ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இதை செஞ்சுட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள்
நம்முடைய திட்ட விளக்கத்தை நம்ம ராஜா சார் சொல்ற மாதிரி 8 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரே நிமிஷத்துல நீங்க ஷேர் பண்ணாலே போதும். அப்புறம் வாரம் 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 போதும். அதுக்கு நமக்கு ஒரு போர்டு 2 போர்டு இல்லை, 12 போர்டு. அப்போ 12 போர்டுல 1 மடங்கு 2 மடங்கு 4 மடங்கு என்று சொல்லி நமக்கு இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வருமானங்களையும் நம்ம பெரும்போகுது. எவ்வளோ சிறப்பா இருக்கு. ஸோ அதிகாலை நேரத்துல நீங்க எல்லாரும் யோகா பயிற்சியை பார்த்தீங்க, கேட்டீங்க. ஸோ மனதை ஒருமுகப்படுத்தி அந்த ஒரு காரியத்தை நீங்க முதல்ல விஷுவலைஸ் பண்ணுங்க, அதை யோசிங்க. அது நடைபெறும் நிலையத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது உற்சாகமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அடைவோம். ஸோ அதை நம்ம செய்து முடிப்போம். எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு அதை உலகுக்கு செய்து காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்ம எல்லாமே சிறப்புஞ்சில இருக்கோம். சிறப்புஞ்சி விசேஷம் என்னன்னா தினமும் மழை பெய்யும் சார். அங்க அதே மாதிரி நமக்கு தினமும் நமக்கு வருமானம் உண்டு சார். தேங்க்யூ சார். அடுத்தது சார் பூமிநாதன் சார் அவர்கள் அழைக்கிறேன் சார். சார் வணக்கம் சார். செல்வம் சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சார், பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது இந்த நம்ம சிஸ்டத்தை நினைக்கும் போது ஒரு கண்ணதாசனுடைய வைர வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல, வாழ்வதற்கும் சாவதற்கும் வழியில விதி வருவதெந்த உருவத்துல தெரியலன்னு கண்ணதாசன் ஒரு வைர வரிகள் இருக்கும். இது மாதிரி வாழ்க்கையில எப்படா எதிர்நீச்சல் போட போறோங்கிற வாழ்க்கை கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சங்கர் சார் அவர்கள் அவருடைய மதிநுட்பத்தால், விதி இங்க விளையாண்டது, ஆனா அவருடைய மதிநுட்பத்தால் அவர் ஒரு கலங்கரை விளக்கமா இருந்து இந்த சிஸ்டத்தை எந்த அளவுக்கு லவ் பண்ணாருன்னா, யாரு என்னன்னாச்சாலும் சரி அதை இன்னும் லகுவாக்கி மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது, மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2050 ரூபாய் இருந்ததுல ஒரு 1300 ரூபாயில ஒரு ஆக்டிவும் பேசியும் கொடுத்து ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினாருன்னா, இது ஏன் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு. குறைஞ்சது காலையில நான் டெய்லியும் அந்த ஜூம் மீட்டிங் வந்துடும், 200 பேருக்கு மேல கம்மி இல்லாம இருப்பாங்க. இன்னைக்கு 76 பேர் இருக்கும்போது மனசு உண்மையிலே வலிக்குது சார். இது இந்த அளவுக்கு ஒரு மிராக்கலான விஷயத்தை தூக்கி கையில, ஒரு பொக்கிஷ தூக்கி கையில கொடுத்துருக்கிறாரு. நீங்க சம்பாரிச்சிங்க, நானும் சம்பாதிக்கிறேன், நீங்களும் சம்பாதிக்கிறீங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த தலைவர்கள் எல்லாமே செயல்படுறாங்க. தூங்காம, கண் தூங்காம, சாப்பாடு இல்லாம, நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் ஏன் புரியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. 200 பேர் ரெகுலரா வந்த இடத்துல இது பண்றாங்க. இன்னைக்கு கட் ஆஃப்ங்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான நாள் தான். நான் சொல்லிட்டேன், நான் ஒரு 8 ஐடி வாங்கி வச்சிருந்தேன், அதுல 4 தான் இன்னையோட சேர்த்து 4 தான் போட்டிருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஜூம், ஏன்னா நான் ஏற்கனவே செஞ்ச அதே தப்பை நான் மீண்டும் செய்யக்கூடாது. நீங்க ஜூமுக்கு வரணும், மீட்டிங் கேட்கணும், பிடிச்சாதான் உங்களுக்கு ஐடி போடணும்னு சொல்லி தான் அந்த பணத்தை வாங்கி வச்சிருக்கிறேன். 8 ஐடிக்கு உழைங்க, 4 ஐடி போட்டு விட்டேன். இன்னும் 4 ஐடி நான் போடுறதுக்கு இன்னைக்கு நான் எப்படியும் போட்டு விட்டுருவேன். ஆனா இது இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வரணும். புரிஞ்சாதான் இது நமக்கு பெனிஃபிட். டூப்ளிகேஷன் பண்ணாம விட மாட்டேன். நான் கோயம்புத்தூருக்கு 5 பேர் நீங்க இதான் எனக்கு கீழே உள்ளவங்க போட்டாதான் நீங்க உங்களையும் கோயம்புத்தூர் கழிச்சுட்டு போகணும்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன் சார். இந்த வாய்ப்பு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இது யாருக்கும் மீண்டும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தராது. சந்தர்ப்பம் எப்ப டைம் கிடைக்கும் போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை பயன்படுத்தாத போது அது தவறு நம்மள்ட்ட தான் இருக்கு சார். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நான் இன்னைக்கு கட் ஆஃப் வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம வேர்வை சிந்துல ரத்தம் ஒண்ணு செஞ்சு செய்யல, ஆனா நம்மளுடைய சிஸ்டமா அழகா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கான கூலி இன்னைக்கு கையில நம்ம கிடைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். நான் வாங்கின அந்த கூலிய இன்னும் கீழே இருக்கிற எல்லாரும் வாங்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். அதனால நம்ம சங்க சார் கலங்கரை விளக்கம் சொல்றோம் சார். ஏன்னா அந்த லைட் ஹவுஸுக்கு வெளிச்சம் இருக்காது, ஆனா சுத்தி எல்லாருக்கும் வெளிச்சம் தருது இல்லைங்களா சார். தேங்க்யூ சார். அடுத்து மிஸ்டர் ஜெயவர்தன் சார் அவர்கள் அழைக்கிறேன் சார். இந்த காலை வேளையிலே கூடியிருக்கின்ற அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த திட்டத்துல பல்வேறு வகையான காலகட்டங்களை கடந்து வந்திருக்கு.
ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி திட்டங்களை மாற்றினே இருக்காங்க, மாத்தி மாத்தி சொல்லி இருக்கிறதுனால வந்து புரிய மாட்டேங்குது, மக்கள் வந்து இப்படி சொல்றாங்க என்கிற வகையில நான் பேசும்போது சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவது என்னன்னா, ஒரு வந்து உலகத்தோடு ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க. உலகத்தோடு ஒத்து போகணும். உலகம் எந்த வகையில போகுதோ அந்த வகையில அதனுடைய வேகத்துக்கு நம்ம போகணும். யாரெல்லாம் உலகத்தின் வேகத்திற்கு போறோமோ அவர்கள் வந்து அப்டேட்டடா இருப்பாங்க. அன்னைக்கு என்ன நடக்குதோ அதன் அடிப்படையில் இருப்பாங்க. அந்த வகையில இப்ப நம்முடைய திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பத்துல பாசிவ் இன்கம்ல கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு தவணைக்கும் இன்னொரு தவணைக்கும் ரொம்ப லேட் ஆகுது. அந்த லேட் ஆகுறதுனால நாங்க அந்த நேரத்துல ஒரு வருமானம் இல்லை என்கிற அந்த கோரிக்கை, அதே மாதிரி முணுமுணுப்பு இதெல்லாம் வரும்போது இந்த திட்டத்தை உருவாக்கி இதை அன்றாடம் கண்காணித்து வருகின்ற தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்படியா, சரி இன்னொரு திட்டத்தை ஆட் ஆன் திட்டமா தரலாம். ஒரு ஆக்டிவ் இன்கம் 40 லெவலுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 1020 பாசிவ்க்கு, ஆக்டிவ்க்கு ஒரு 1030 என்கிற வகையில மாற்றி அமைச்சார். இந்த மாற்றி அமைத்தல் என்பது இந்த திட்டத்தை உருவாக்கி, கருவாக இருந்ததை உருவாக்கி நமக்கு கொடுத்தவங்க பலனடைவதற்காக இல்லை. இது நம்முடைய கோரிக்கைகள் மற்றும் நம் மனதில் இருப்பதை எளிதாக உணர்ந்து இதை பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் அப்படி கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள்லாம் இதெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள், ஒரு மாதமும் அந்த மாதிரி ஒரு லெவல்ல போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் சார் ஒரு 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும், இது வந்து இந்த மாதிரி ஒரு 2 பேரை கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க இதுல சேருங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா இன்னொரு 1030 ரூபா கொடுங்கன்னு சொல்றீங்க என்கிற வகையில அந்த பரவலா அந்த பேச்சு இருந்தது. இருந்தாலும் ஐடி போயிட்டு தான் இருந்தது. குறைந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிஆர் சார் வந்து டெய்லி இவ்வளவுதான் ஐடி வருதுன்னு சங்கர் சார்கிட்ட சொல்லி, அவரு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணலாம் மாற்றம் என்கிற வகையில இத பல்வேறு வகையில யோசனை பண்ணி உடனே என்ன பண்றாங்க, 1300 ரூபாய் வைத்தா போதும். அது நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கும். 1500 வைக்கலாம், 1600 வைக்கலாம், அந்த மாதிரி இல்ல 1300 போதும் என்கிற வகையில ஒரு ஐடி எடுத்தாலே, ஒரு ஐடி எடுத்தா, இப்ப ஒரு ஐடி எடுத்தாங்கன்னாக்கா அவங்க வந்து சேர்றவங்க வந்து ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. சேர்க்கிறவர் 2 திட்டத்திலையும் இருந்தாருன்னா அவருக்கு வந்து 500 ரூபாய் வரும். 1300ல 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் சிஸ்டத்துக்குள்ள கொடுத்தா, சிஸ்டம் என்ன பண்ணோம்னா 500 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு ஒரு 30 ரூபாயை அவர் கணக்கிலே வச்சுட்டு மீதி 500 ரூபாயை வந்து மேல 24 லெவலுக்கு போகும். ஏன் 25 லெவல் வச்சாங்கன்னா, 40 லெவல் வந்து அதிகம் வராது யாருக்கும் என்கிற வகையில இருக்கும்போது அதை பரிசீலனை பண்ணும்போது எஸ்ஜிஆர் சாருக்கு வரல, 16 லெவல் தான் அவருக்கு வந்திருக்குது. அப்ப 25 லெவல் வந்து வர்றது கஷ்டம், 40 லெவல் என்கிற வகையில சரி 25 லெவலா மாற்றி நமக்கு இப்ப கொடுத்து ஒரு ஐடி எடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஐடியில இருந்து ஒரு 500-600 ரூபாய் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்குது. இப்போ அந்த ஒரு நபர் சேர்ந்த உடனே அவர் ஆக்டிவேட் ஆயிடுறாரு. அவர் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, ஒருத்தருடைய கீழே. அதுக்கு அடுத்தது அவர் ஒரு ஐடி எடுக்கும்போது அந்த கொடுக்குற அந்த பணம் 1200 ரூபாய் என்பது அவருக்கு வந்து அந்த சேர்க்கிற நபர்கிட்ட இருந்து வந்து அது வந்து பாசிவ் ஐடிக்கு போயிட்டு
250 750ன்னு அதுவே பிரிஞ்சிடுது. இப்ப பாருங்க, இந்த 1200 ரூபாயில நம்ம வந்து புது ஐடிக்கு 1030 ரூபாய் அனுப்புறோம், பழைய ஐடிக்கு 1200 அனுப்பிடுறோம். அனுப்பின உடனே இங்க 1030 அனுப்பும்போது இங்கேயே வந்து பிரிஞ்சு போயிடுது. அங்க அனுப்பும்போது அவர்கள் அவங்க வந்து அதை தட்டினாங்கன்னா போதும், WS3 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தட்டினார்கள் என்றாலே அது ஓப்பன் ஆயிடும், போயிடுது, அங்கங்க போயிடும். இந்த மாதிரி எதுவுமே இப்போ மேனுவலா இல்லைங்க, மேனுவலா எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடா நடக்குது. இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இதாகவும் இருக்குது. இது ஏன் இதை பண்றாங்கன்னா எல்லாமே நமக்காக, நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற அந்த வகையில தான் வந்து பண்றாங்க. அதே மாதிரி இதுவரை நெட்வொர்க் துறையில பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் தான் இருக்கும், ஒரே ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்தையே வச்சு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லாம இந்த பணத்தை நமக்கு வருகின்ற இந்த பணத்திலிருந்து, ஜனவரியிலிருந்து வருகின்ற பணத்தை நாம வந்து எடுத்து வச்சு பிப்ரவரிக்கு கொண்டு போறோம். பிப்ரவரியில கொண்டு போன உடனே, பிப்ரவரிக்கு நீங்க தகுதியான உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜனவரியில வர்ற பணம் உங்களுக்கு முழுவதுமாக வந்துடும். அந்த வகையில எல்லாத்துக்கும் போகும்போது எல்லாத்துலயுமே வருமானம் வரும். அப்ப வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிச்சயமா அமையும் அப்படின்ற வகையில தான் சிந்தித்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இதை புரிந்து கொள்வதற்கு சரியான ஒரு நிலைமை மக்களிடம் இல்லை என்று தான் நினைக்கணும். அதே மாதிரி இது உதவி கொடுத்து உதவி பெறுதல், அடுத்தவங்களுக்கு உதவணும்ன்ற எண்ணம் நம்ம மனசுல, உதவ வேண்டும் என்கின்ற மனம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அந்த ஒரு உதவுகின்ற மனம் இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய மனசு லேசா இருக்கும். நிச்சயமா வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில வரும்போது நமக்கு வந்து நிம்மதியான ஒரு நெஞ்சு இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுதும் சுபதினம்னு சொன்னாங்க, இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்க நினைக்கும் போது உங்க பிரச்சனை மறந்து போகும். அடுத்தவருடைய பிரச்சனை, இப்ப நாங்க நிறைய மீட்டிங்ல வந்து ஊர் பிரச்சனை எல்லாம் தீர்க்கும் போது என்னுடைய வீட்டு ஞாபகம் எனக்கு வராது. எனக்கு என் வீட்டுல என்ன இருக்கு, என்ன வாங்கினு வர சொன்னாங்க, என்ன கஷ்டம் இருக்கு, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்களோட பிரச்சனையை நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனை மனசுக்கே வராம அன்னைக்கு நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனையே வராது, நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அந்த வகையில தான் இது அடுத்தவர் நலனை நம்ம வந்து பார்த்து இதை செய்யறோம். தயவு செய்து நம்ம இப்ப எனக்கு முன்னாடி பேசியவர் கூட பேசினாரு, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. நிச்சயமா இவ்வளவு பெரிய, அதாவது ஆராய்ந்து கொடுக்கும் போதே இந்த மாதிரி இருக்குதுன்னும் போது மிக வேதனையா இருக்கு ஒண்ணு. ஆனால் இந்த வேதனையிலும் ஒரு சின்ன ஆறுதல் இருக்கு. என்னன்னா இந்த உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னவன அன்றைய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்னுட்டாங்க. கொன்று விட்டு இப்ப போன வருடம் வந்து ஜான் போப் அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நாங்க வந்து இந்த மாதிரி உலகம் உருண்டை கொன்னுட்டோம், அதுக்காக நாங்க மன்னிப்பு. எத்தனை வருடம், எத்தனை 100 ஆண்டுகள் கழிச்சு இப்ப வந்து அதை ஃபீல் பண்றாங்க. உலகம் உருண்டைன்னு சயின்ஸ் காட்டுது இன்னைக்கு. அந்த வகையில நிச்சயமாக இது எல்லோருக்கும் புரியும். அது லேட்டா புரிஞ்சா பரவாயில்ல, உடனே புரிஞ்சாக்கா சூப்பர். இது உடனே புரிந்து கொண்டு இது அவ்வளவு அருமையான ஒரு நேத்திக்கு கூட ஒரு 4 ஐடி போட்டோம். 4 ஐடி போடும்போது டீமுக்கு தான் போட்டேன். 4 ஐடி போடும்போது எல்லாம் அதிசயமா பாக்குறாங்க. என்ன சார் நம்ம செய்யற வேண்டிய, நீங்க அனுப்பின உடனே, இப்ப நான் அனுப்பின உடனே அங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவங்க திறந்து எதுவுமே கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே ஆயிடுது. பார்த்தாக்கா பிரிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு உண்மையிலேயே, அதாவது இது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடித்தாதான் இது ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சு இதை வந்து செயல்முறைப்படுத்துறாங்கன்னும் போது அவரவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இந்த பொது பிரச்சனையை ஆக்கி இங்க கொண்டு வந்து நிறுத்தி இந்த மாதிரியான குழப்பங்களை எல்லாம் விளைவிக்கிற
ஒரு இது நல்லதாவே இந்த இந்த சிஸ்டத்துக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே நல்லது இல்லை. ஏன்னா நாம தெளிவானவர்கள் அப்படின்னு காட்டிக்கொண்டிருக்கின்ற நபர்கள், தெளிவானவர்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுங்க இல்ல, சின்ன வயசான ஆளா இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், தெளிவானவர்கள் தான் இங்க இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால இந்த திட்டத்தை, இந்த மீட்டிங்க இந்த மாதிரி பார்ப்பவர்கள், அன்றாடம் பார்ப்பவர்களுக்கு இந்த கேள்விகள் இருக்காது. அப்படி அது ஒரு கேள்வி இருந்தால் அது பல்வேறு விதங்களில் அவருடைய உள் எண்ணங்கள் வெளிப்படுகிறது என்பதை தான் நாம் பார்க்கணும். அதனால இது பிரமாதமான திட்டத்தை கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறோம். அதனால நிச்சயமா எல்லோரையும் வாங்க வைப்போம். இந்த வாரத்துல நிறைய அப்டேஷனுக்காக இந்த சிஸ்டம் இது இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கும். இனி வருங்காலங்களில் இது முதல் பே அவுட் வந்த உடனே எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தீபாவளி போலவோ, பொங்கல் போலவோ, இந்த மாதிரி நல்ல நாள் போல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை வழங்கிய, இந்த திட்டத்தை வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொண்டு எல்லோருக்கும் வணக்கங்கள் கூறி முடிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். உங்களுக்கு தினமும் நன்மை அமைய வாழ்த்துக்கள் சார். உங்கள் அணியில வாரம் வாரம் பே அவுட் வாங்குறது என்னோட வாழ்த்துக்கள் சார். அடுத்து மிஸ்டர் அழகரசன் அவர்களை அழைக்கிறேன் சார். ஸ்பீட் கேஷ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நான் பரமக்குடியிலிருந்து அழகேசன் பேசுறேன். முதல்ல எனக்கு வேலை கிடைச்சது சித்ரா அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கு. 4 ஸ்டேட்ல உள்ள மில், அதாவது சவுத் இந்தியன் மில்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அசோசியேஷன், அதுல தான் வேலை கொடுத்துருந்தாங்க. அப்போ சம்பளம் கம்மி தான், அதாவது 81ல் ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 தான். எடுத்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அதுதான். அந்த நேரம் 1000 எங்க 3000 எங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த மகிழ்ச்சி எவ்வளவோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி இன்னைக்கு வந்திருக்குது. முழுசா புரிஞ்சுக்கிட்டாச்சு. அதனால நான் சொன்ன மாதிரி பவுண்டரி சிக்ஸரும் அடிக்கிறதுக்கு உண்டான கிரவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. இனிமே விளையாடி பார்க்க வேண்டியது நம்மளுடைய வேலை தான். நல்ல பிச்சை கொடுத்துடலாம். சிறப்பா இருக்கு. இப்பவே நான் 7 ஐடி போட்டேன், ஒரு 6 ஐடி வச்சிருக்கிறேன். அது மாதிரி என் டீம்ல உள்ள குழையும் எல்லாரையும் உற்சாகம் பண்ணி எல்லாம் உற்சாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பேவுட்லேயே எல்லாரையுமே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பேரும், அதாவது அவ்வளவு பேரும்னா ஆக்டிவ் லீடர்ஸ் பூரா முறையா அது ஜூம் மீட்டிங் பார்த்தவங்க எல்லாருமே இதுல பேவுட் வாங்கிடுவாங்க சார். அதான் அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எல்லாருமே 1-2 போட்டிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் வர்றதுக்கு 4 டார்கெட் பண்ணி போட்டவங்க ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் நாங்கள் கண்டிப்பா வர்றோம். இன்னும் எண்ணிக்கை கூடத்தான் செய்யும். மாதிரி அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கக்கூடிய நம்ம முப்பெரும் தலைவர்கள் ராமலிங்கம் சார், பாபு சார், சங்கர் சார் தான் அதை கொடுத்தாரு. சங்கர் சார் எல்லா அனைவருக்கும் இந்த ஒட்டுமொத்த ஸ்பீட் கேஸ் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே நம்மளுடைய அத்தனை பேருடைய எதிர்காலமும் மிக சிறப்பா இருக்குங்கிறதுல முனை அளவு கூட மறுப்பு கிடையாது. இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. உழைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆக தூங்காம உழைக்கிறவங்களுக்கு, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொன்னாங்கல்ல, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவனும் தானும் கெட்டார்னா அந்த காலத்துல படிச்ச அதுக்கு இப்ப நம்ம சார் பிளான் கொடுத்துருக்கிறாரு. அருமையா இருக்கு. எல்லாரும் ஜெயிப்போம், எல்லாரும் பெரிய லெவல்ல வருவோம். செந்தில் சார் தான் சொல்லுவாரு, ஏதோ ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா 100 கார் 200 கார் 500 கார் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்தா இவர் யாருன்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு. அதை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அடுத்த வருஷங்கள்ல நடக்கக்கூடிய அத்தனை திருமணங்களுக்கும் எல்லார்ட்டையும் கார் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இருக்கணும்னு வாழ்த்தி வணங்குகிறேன்.
இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி மார்னிங். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க 70 பேர் 7 பேர் இல்ல 70 பேர் இல்ல 70 பேரை கூட்டின்னு வருவீங்க சார் இந்த மீட்டிங்க்கு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தபடியாக மிஸ்டர் 14 ஸ்டார் ஸ்பீடு அவரை அழைக்கிறேன் சார். உங்க நேம் ஃபுல்லா தெரியல சார். 14 ஸ்டார் ஸ்பீடு, எஸ், அவர்களை அழைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். மிஸ்டர் ராமலிங்ஸ் அவர்களை அழைக்கிறேன் சார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது மாதிரி என்று முதலா கூட்டுக்கு காரணமான முன்னணி தலைவர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அனைவருக்கும் நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் 5 பேரை இந்த வாரத்தில் கொடுத்து பேவெட் வாங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் சொல்கிறோம். உண்மையிலே இந்த நமக்குன்னு ஒரு வரலாறு கண்டிப்பாக உண்டு. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நமக்கு கொடுக்குற போர்டு வந்து 12, நம்முடைய மாதங்கள் 12, அதாவது ஏசப்பா கூட இருந்த சீசர்கள் 12. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்து முறைப்படி ராசிகள் 12. இது மாதிரி ஒவ்வொன்றும் 12 முறைப்படி ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு வல்லமையை தான் இந்த சிஸ்டம் கொடுக்கும். நான் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்டேட்டுக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு போவேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய டவுன்ல இணைஞ்ச அத்தனை பேருக்கும் இதை எடுத்து சொல்லி, இப்போ இல்லாமல் இருந்தாலும் அவங்களும் இதே மாதிரி இந்த ஜூம்ல வந்து நான் வந்து பேவெட் வாங்குறேன்னு சொல்ற அளவுக்கு இதுல முயற்சியோடு பாடுபடுவேன். ஏன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா தலைவரும் சொல்லிட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு விதம், நம்ம சிஸ்டம் மட்டும் ஒரு புது விதம் அப்படின்றது தெரிஞ்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம், சொல்லி சொல்லி புரிய வைத்தால் சுகமில்லை, சுவையான தேன்சுலையை எதிரில் வைத்தால் தொய்ப்பதற்கு வார்த்தை சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சார், நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த 3 மாவட்டம் அல்ல, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுடைய அணி சிறக்கின்ற வாழ்த்துக்கள் சார். அடுத்து மிஸ்டர் குமார் மாணிக்கம் சார் அவர்களை அழைக்கிறேன் சார். சார் ஆடியபிள் இருக்கா? இருக்கு சார். தேங்க்யூ சார். இப்போ பேசுங்க. வருங்கால நிகழ்கால கோடீஸ்வர கொடை வள்ளல்கள் அனைவருக்கும் எனது இனிய பிரம்ம முகூர்த்த வணக்கத்தை தெரிவிக்கிறது உங்கள் குமார் மாணிக்கம், மயிலாடுதுறை. மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து பேவெட் டே. அதாவது 55 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்லி சார் சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 113 பேர் தாண்டிட்டாங்க, 14 பேர் தாண்டிட்டாங்க. ஒண்ணும் இல்லை சார், கார்கில் போர் நடந்தது. நிறைய பேர் போர்ல வந்து இறந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து கை கால் போச்சு. அதுல யாரு வந்து ரொம்ப வந்து குத்துயிர் கொலை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் கொண்டு வந்து டாக்டர்ஸ் வந்து எடுத்து வைத்தியம் பண்ணி அவங்கள வந்து உயிரை உண்டாக்குனாங்க. செத்து போனவங்களை பத்தி நம்ம காலம் வேண்டிய அவசியமே கிடையாது. கை கால் போனவன் கண்டு போனவன் கை போனவன் இவங்களை கொண்டு வந்து காப்பாற்றி அவங்களுக்கு பெரிய உயிர் கொடுக்கறது தான் ஒரு மருத்துவருடைய கடமையா இருக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் 500 பேர் வந்தாங்க, 600 பேர் வந்தாங்க, எண்ணிக்கை நமக்கு தேவையில்லை சார். 4 பேர் இருந்தாலே 4 கோடி பேரை உருவாக்கலாம். அது ஒரு பெரிய நெட்வொர்க் கான்செப்டே அதுதான். நீங்க ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே பாபு சார் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அதுல வந்து 4, 8, 16, 32 ஒரு நெட்வொர்க்கை பத்தி ஒருத்தர் ஒரு லீடர் ஒரு ஆக்டர் சொல்றாரு. ஒரு சினிமாவில் ப்ரோக்ராம் போட்டாங்க. அது பேர் டக்குனு ஞாபகம் மாட்டாங்க. அது மாதிரி 4 பேர் இருந்தாலே 4 கோடி பேர் இல்லை 40 கோடி கூட வர வைக்கலாம். ஆனா இன்னைக்கு இதுல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருந்து அப்புறம் ஸ்பீட் 25 கிரிப்டோ 25 அப்படின்னு உருமாறி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கையில அற்புதமா கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே வந்து கண்டிப்பா எடுத்து மிகப்பெரிய போவாங்கிற நம்பிக்கை 100% இல்லை, 1000%, 1,00,000% எனக்கு இருக்குங்கிறது வந்து இந்த கூட்டத்தில் வேலை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது,
இப்போ இருக்கிறவங்க எல்லாமே தங்கம். கடைசியா தங்கம் தான் தங்கம். கழிவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். கழிவெல்லாம் போயிடுச்சு, தங்கம் தான் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து இது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இந்த மாதிரி கொண்டாடணுங்கிறத கோரிக்கிட்டு, இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து கிடைக்குதோ இல்லையோ சார், அது பிரச்சனையே இல்லை. நம்ம சார்ந்தவங்களுக்கு சார் இன்னைக்கு நான் 1000 ரூபா வாங்கியிருக்கேன், 500 ரூபா வாங்கியிருக்கேன், 5000 வாங்கியிருக்கேன், 10,000 வாங்கியிருக்கேன், 50,000 வாங்கியிருக்கேன், 1,00,000 வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி இருக்கு. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து கொடுக்கும் போது இருக்கக்கூடிய இன்பம் வேற எதுலையுமே கிடையாது. நீங்க என்னதான் பண்ணி வாங்கி பாருங்க, எத்தனை பேர் தான் வாங்கிக்கிட்டே இருக்க முடியும்? கொடுக்கும்போது இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும்னு தோணுமே தவிர அந்த அந்த அலாதியான இன்பம் அது. அந்த இன்பம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தலைவர்களுக்கு இருக்குது. அது பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா எல்லாருக்குமே தெரியும். இதுல இருக்கவங்க எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பேர் சொன்னா அவங்களே சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் அதுதான். ஏன்னா வாழ்த்துற கைதான் வீழ்த்தும். வாய் இருக்கு, இந்த வாய் நாக்கு இருக்க என்ன வேணாலும் பேசும். நல்லதை மட்டுமே பேசி, நல்லதை மட்டுமே செஞ்சு, நல்லதே நம்ம பட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கும்போது நமக்கு என்ன சார் கவலை? கவலைப்பட வேண்டாம் சார். நம்ம கடமை நம்ம செய்வோம். பலன் தன்னால கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். எனக்கு இந்த விடுதலை குழுல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களோட பணி சிறக்கான வாழ்த்துக்கள் சார். இன்று 25 லெவலில் யாரெல்லாம் பே அவுட் வாங்குறீங்களோ அவங்கள ஹேண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. புதிதாக வந்த நபர்களை ஹேண்ட் யாராவது இங்கே வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். மிஸ்டர் சங்கஸ் அவர்களை அழைக்கிறேன். ஒரு லீடர் வந்திருக்காரு. சார் சேலம் செல்வராஜ் அவர்களை அழைக்கிறேன் சார். சார், அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த அற்புதமான திட்டம் இதில் நான் 8 நண்பர்கள் நேரடியாக கொடுத்துருந்தேன் புது பிளான்ல. இன்றைக்கு பே அவுட் வாங்கியிருக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மை சார்ந்த அனைவருமே சம்பாதிக்க வைக்க வேண்டும். அது ஒண்ணுதான் என்னோட குறிக்கோள். நம்மை சார்ந்து யாருமே எந்த நேரத்திலுமே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, வெல்கம் சார். தேங்க்யூ சார். நமது கலைஞர் விளக்கமான மிஸ்டர் சங்க சார் அவர்களை அழைக்கிறேன் சார். வாருங்கள் ஐயா. தேங்க்யூ செல்வம் சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு வாங்கக்கூடிய இன்னைக்கு கட் ஆஃப்ல யார் யார் பேர்லாம் பே அவுட்டுக்கு எலிஜிபிளாக அவங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் உங்க அக்கௌண்ட்ல அந்த ஜிபேல பணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வேலட் சிஸ்டத்துல இருந்து பணமா நீங்க எல்லாருமே வாங்க போறீங்க. அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எண்ணிக்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மனசுல இருக்கிற விஷயங்கள். நான் அதை தவறா சொல்லல. ஆனா நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் பேமெண்ட் வாங்குறாங்கன்றது தான் முக்கியம். இதே 100 பேர் வச்சுதான் நம்ம மே 4th ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மாதங்கள் இந்த 100 பேர் ஜூமை தான் நம்ம டிராவல் பண்ணோம். இந்த 100 பேருடைய எழுச்சி, இந்த 100 பேருடைய பேச்சு, இந்த 100 பேருடைய விவாதங்கள், இந்த 100 பேர் கொண்ட இந்த மனம் திறந்த டிரான்ஸ்பரன்சி, இதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. அது நீங்க எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்பயும் அதே 100 பேர் அப்படின்னு இருக்கும்போது இன்றுதான் நம்ம எப்படி அது ஸ்பீடு கேஷ் தவழ்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரி தவழ்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி கொண்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நம்மள எண்ணங்கள் அதே மாதிரி தான் இருக்கணும். இன்றுதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதே 100 பேர் இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அதை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது ஆதங்கம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தப்பு கிடையாது. ஃபீல் அப்படிதான் இருக்கு. இப்ப பேசும்போதெல்லாம் எனக்கு ராபர்ட் ப்ரூஸுடைய ஞாபகம் தான் வந்தது. 6 டைம் தோத்துட்டு ஸ்காட்லாந்து கிங்கு இங்கிலாந்து அகேன்ஸ்ட் இங்கிலாந்து தோத்துட்டு ஒரு கேவ்ல இருக்கும்போது
அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிலந்தி வந்து தைரியமா தன்னுடைய நம்பிக்கை இழக்காம அது எப்படி அது கூடு கட்டுறது பார்க்கும்போது சிலந்தியால முடியுது நம்மளால முடியாதா அப்படின்னு அந்த குகையில இருந்து வெளியே வந்து இந்த சின்ன படைய போதும், இந்த படையை வந்து பெருக்கணும், இந்த 7வது டைம் நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வின் பண்ண சரித்திரம்லாம் உண்டு. நம்பிக்கை இழக்காதவனுக்கு என்னைக்கு வேணாலும் வெற்றி உறுதி. சில வெற்றி மறுநாளே வரும், சில வெற்றி 20 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா நம்பிக்கை மட்டும் எப்பயுமே இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை இழக்காதனுடைய பலம்தான் இன்னைக்கு ஜீவரத்னம் சார் சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி அடிஷனலாக எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமா உங்க கையில கிடைச்சிருக்கு. கிடைக்கும் போது கம்மியா இருக்கலாம் ஆட்களின் எண்ணிக்கை, ஆனா வாங்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமா வரும். இது எப்படின்னா, முகமது கஜினி 17 முறை வந்து குஜராத்ல இருக்கிற சோமநாதர் கோயிலை வந்து கொள்ளையடிச்சாப்ல. 5வது தடவை 6வது தடவை 7வது தடவை கொள்ளடிக்கும் போது கூட அவருடைய ஆசை அடங்கல. அவ்வளோ செல்வம் அந்த கோயிலினுடைய செல்வங்கள். அந்த மாதிரி படையெடுத்து வருவாங்க. இங்கேயும் எங்க பாசிட்டிவ் இருக்கோ, முகமது கஜினியை பொறுத்த வரைக்கும் கோயில இருக்க செல்வம் தான் பாசிட்டிவ். அதனாலதான் 17 முறை படையெடுத்தாரு. அந்த மாதிரி இங்க 12 காலண்டர், பினான்சியல் காலண்டர் இங்க வந்து பாசிட்டிவ். கண்டிப்பா இங்க படையெடுத்து வருவாங்க. அந்த நாள் கண்டிப்பா வரும். நம்ம ராபர்ட் புருஷாவும் இருக்கும், முகமது கஜினியாவும் இருக்கும். அதனால எந்த விதத்திலையும் நம்ம சோர்ந்து போகல. வி ஆர் இன் ஆக்டிவ். அப்படிதான் எனக்கு தோணுது, உங்களுக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் ஆக்டிவா இருக்கிறதுனால தான் இந்த வெளிப்பாடு. ஸோ மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம், 110 பேரோட ஆரம்பிச்சிருக்கோம் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு 110 இருக்கிறது நாளைக்கு 1000 மாறணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய செய்முறைகளையும் நம்மளுடைய இந்த பிளானை கொண்டு போற விதத்திலையும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம கேட்காமையே 500 1000 பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த சிஸ்டத்துல, இந்த ஜூம்ல. ஒரு சிஸ்டத்தின் வெற்றி வந்து ஜூம் மட்டும் தீர்மானிக்காது. ஜூமுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு ஜூம்ல 1000 பேர் கொண்டு வரது என்பது அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதை நோக்கிதான் நம்ம பயணம் இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம், வெறும் டவுன் மட்டும் தான் இருக்கக்கூடாது. நம்மளது எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன் தான். அதனால பேலன்ஸ்டா கொண்டு போவோம். ஸோ இன்னைக்கு கட் ஆஃப். அதனால இந்த நாள்ல நம்ம இன்றோட வெளிப்பாடு நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாகவும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய நிலைமையும் நமக்கு சொல்லுவதாக அமையணும். இப்ப நம்ம பிளானுக்கு போலாம். கிரிப்டோ 25 அப்படின்றது ரீசெண்டா உங்களுக்கு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கீங்க செய்திகளை. நேற்று 2 தினங்களாகவே ரிசர்வ் பேங்க்ல இருந்து அந்த செய்திகளை பார்த்துருப்பீங்க. பணம் பரிவர்த்தனையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபியூச்சர்ல. மேபி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல கூட இருக்கலாம். இல்ல சாதாரண விஷயம் இல்லை, பணம் பரிவர்த்தனை வந்து ஸ்டாப் பண்ணணும், கிரிப்டோ மூலியமா தான் கொண்டு போகணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பா நடக்கும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகலாம். அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும். இனிமேல் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து கிரிப்டோவில் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய அளவுக்கு மாறும். ஒரு காலத்துல பிட்காயினோட வேல்யூ தெரியாம நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்ல. அப்போ பிட்காயின் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு எல்லாருமே கோடீஸ்வரர்கள். ஸோ இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே கிரிப்டோ மூலியமா தான் எல்லாமே வரப்போகுது அப்படின்போது எப்பவுமே இந்தியா பொறுத்த வரைக்கும், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா ஆன் த ஸ்பாட் மறுநாளே அது ரிலீஸ் ஆகும். அமெரிக்காவுக்கும் நமக்கும் 10 வருஷம் டிஃபரெண்ட் எப்பயுமே. இட்ஸ் பேஸ்ட் ஆன் சர்வே.
அமெரிக்காவில் ஒரு விஷயம் வருதுன்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ அப்போ டிஜிட்டல் அமெரிக்காவில் வந்து அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனை, ஜிபே, ஃபோன்பே இப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் சர்வே பிரகாரம் கிட்டத்தட்ட 80 to 90% எல்லாமே டிஜிட்டல் பணம் பரிமாறத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ஏன் கிரிப்டோவும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்கே முடிவு எடுத்துச்சு. அப்ப ஃபியூச்சர்ல மேபி 2 years, மேபி 3 years, மேபி 4 years, அது தெரியல. ஃபுல்லா நம்ம கிரிப்டோல பரிவர்த்தனைகள் வரப்போகுது. இப்படி இருக்கிற காலகட்டத்துல எப்ப இந்தியா முடிவு எடுத்ததோ அப்ப நம்ம முடிவு எடுத்ததுதான் இந்த கிரிப்டோ பிளான். இது எல்லாருக்கும் இந்த கொடுப்பனை இருக்காது. இன்னும் சொல்ல போனா நம்ம முடிவு பண்றோம், திருச்சியில நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றோம் கிரிப்டோவில் நம்ம பிளான் ஆரம்பிக்கிறோம்னு அடுத்த 2 நாள்ல எல்லாரும் நீங்க ஜூம் இதுல குரூப்ல எல்லாம் செய்திகளை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லிடுச்சு, கிரிப்டோவுக்கு நிறைய கைட்லைன்ஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வரப்போகுது அப்படின்னு. அப்ப இது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அடித்தளமான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம கொடுத்துருச்சு இந்த கிரிப்டோ. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், ஆனா அது எல்லாம் களை தெரிந்து மிகப்பெரிய அளவுல இந்த கிரிப்டோ 25யும் கேஷ் 25யும் பயணம் பண்ண போகுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடாம தொடர் முயற்சியோடு நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கு நிச்சயமா மிகப்பெரிய பலனை தரும். அப்ப இன்னைய காலகட்டத்துல இந்த யூஎஸ்டிடி ஒரு ஸ்டேபிள் காயினை கிரிப்டோவை நம்ம வச்சிருக்கிறது அதை விட மிக பெரிய வரப்பிரசா. யூஎஸ்டிடியா சேவிங் பண்ணாலே ஃபியூச்சர்ல அது 3 மடங்கு 4 மடங்காக மாறும். எல்லாமே யூஎஸ்டிடில நம்ம வந்து ஒரு டீ கூட யூஎஸ்டிடில நம்ம வந்து சாப்பிடலாம். அப்படிதான் வரப்போகுது இல்லையா? இந்தியாவே ஒரு கிரிப்டோ கரன்சியை கொண்டு வர போறாங்க. அதனுடைய பாண்ட் எப்படி இருக்க போகுது, அதர் காயின்ஸோடு அதனுடைய பாண்ட் எப்படி இருக்க போகுது, இனிமேட்டு பணத்தின் மதிப்பை வச்சு பணவீக்கம் பணவாட்டம் இருந்தது. இனிமேல் எக்கனாமிக்ஸ் எப்படி மாறும்னா கிரிப்டோவை வச்சுதான் வீக்கம் வாட்டம் இப்படி மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அப்ரூவ்டு காயின்ஸ் இருந்தாலும் எல்லாமே வாங்கி வச்சா ஏறும் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. அதுலயும் நமக்கு கவனம் இருக்கணும். எது வேணாலும் வீழ்ச்சிகள் எப்ப வேணாலும் நடக்கலாம். எக்கனாமிக்ஸ்ல பொருளாதாரம் என்பது கன்சிஸ்டன்சி அல்ல. பொருளாதாரத்தை சுத்தி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. அது என்றைக்கு வேணாலும் மாறலாம். ஆனா யூனிவர்சிட்டி இருந்தா எந்த பொருளாதாரத்துல எந்த மாற்றங்கள் இருந்தாலும் சரி, ட்ரவுட் வந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி தன்னுடைய இடத்தை கொஞ்சம் கூட இழக்காத ஒரு டாலர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டாலரை நம்ம ஈவன் பிட்காயின் கூட உங்களுக்கு இறங்கிச்சு, பல லட்சங்கள் இறங்குச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 2017 ஐ திங்க் ஸோ 2018ல சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த டைம் தான் நினைக்கிறேன். ஆனா யூனிவர்சிட்டி எந்த இடத்துலையும் எந்த ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையும் சரி, எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, தன்னை மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது, இறங்கவே இறங்காது. அது ஒரு ஸ்டேபிள் டாலர். அப்ப அதுதான் நம்ம இந்த கான்செப்டுக்கு வச்சிருக்கோம் போது இதை விட பலம் வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஎஸ்டிடியை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு இந்த கிரிப்டோ 25 நம்ம அற்புதமா போய்கிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்பயுமே நம்ம சோர்ந்து போற இடம், நம்ம ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதுவே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் திங்கிங் அதுதான் ஒரு எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். அதை உடச்சி எறியணும் அப்படின்றனால தான் இங்க நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலே நீங்க ஜாயின் பண்ணி உங்க ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தொகையான $30 நீங்க ஒரே ஒரு ஐடி போடுறது மூலியமா அந்த $30 உங்களுக்கே கிடைச்சிது. இதுதான் மிகப்பெரிய வைட்டல். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த $30 நமக்கே வந்துடுது. அதுவும் ஒரு நாள்ல அப்படின்னு சொல்லாமா, இல்ல நம்ம போட்ட 5 நிமிஷம் சொல்லாமா, நம்ம போட்ட நிமிஷத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த நபரை 4வது நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த $30 நம்ம வேலெட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான தொடக்கத்தினோட இந்த கிரிப்டோ 25
இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பாதை, வெற்றி பாதையை வந்து கொடுத்துட்டு இருக்கு. சரி, இன்னொரு ஐடி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொரு ஐடி கொடுக்கும்போது அதுல இருந்து $10 கிடைக்குது. ஸோ நம்ம பண்ண இந்த பிசினஸ் உள்ள நுழைஞ்சதுக்காக நம்ம கொடுத்தது $30. நம்ம ரெண்டு பிசினஸ் கொடுத்தது மூலியமா நமக்கு கிடைச்ச வருமானம் $40. இந்த $40 வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த $40 எந்த பிடித்தம் எதுவுமே கிடையாது. இந்த $40 ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக 10% பிடிக்கிறாங்க இல்லையா கிரிப்டோ 25ல. ஆனா அந்த 10% இந்த $40 கிடையாது. இதுதான் ஹைலைட். ஏன் இதுலயும் $10 10% அது சாரி 10% 5% பிடிச்சிக்கலாமே இல்லையா? 5% நம்ம பிடிக்கிறோம் கிரிப்டோல, பிடிக்கலாமே அப்படின்னா வேண்டாம். அவங்களுடைய பணம் சிறிதும் சேதாரம் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு லாபமாக மினிமம் ஒரு $10 ஆச்சும் போகணும். அப்ப 2 ஐடி கொடுக்கும்போது 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, அவங்க இந்த இன்கம் எலிஜிபிள் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 போர்டு இங்க இருக்கு. இந்த 4 போர்டுக்கு இன்கம் எலிஜிபிள் ஆயிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய போட்ட தொகையான $30 உடனே எடுத்துடுறாங்க. அப்ப இந்த 2 பேர் போட்டாதான் நமக்கு பணம் அப்படின்ற நிலைமையை ஆரம்பத்துல இந்த சிஸ்டம் சொல்றதுனால இது இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் 100% ஒரு ஆக்டிவ் பிளானா அமையுது. ஸோ தான் கீழே இருக்கவங்க அதே மாதிரி 2 பேரா கொடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் தந்துட்டு இருக்கு. இது டெய்லி வருமானம். தினசரி நம்ம தேவையான நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்ம டாலரா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை நீங்க உங்களுடைய வேலெட்டு, அது ட்ரஸ்ட் வேலெட்டா இருக்கட்டும், சேஃபார் வேலெட்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலெட்டு, அந்த வேலெட்ல நீங்க உங்களுடைய டாலரை வித்ட்ரா டாலரை உங்க சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஎன்ஆரா மாத்திக்கலாம். இல்ல சேவிங்ஸ்லேயே கொண்டு வாங்க. இல்ல அதுல இருந்து பிட்காயின் வாங்குங்க. இல்ல உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்றவங்க யாருன்னு பாருங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இருந்தா அவங்க இந்த ஃபீல்டுல எவ்வளவு வருஷம் நிலைச்சு நிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்ககிட்ட கருத்தை கேளுங்க. கருத்தை கேட்கறது மட்டும் இல்லாம எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் வாங்கி படிங்க. இல்ல அதுக்கு நிகரான தமிழ் பேப்பரை படிங்க. தினமணியை படிங்க. பங்கு வர்த்தகம் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த காயில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுங்க. யார் சொல்றதையும் கேட்காதீங்க. நீங்க முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பகுத்து ஆராயுங்க. ஒரு 4 பேர் சொல்றதை கேளுங்க. அதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுங்க. அதுக்கு உண்டான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்க. அது கண்டிப்பா நம்மளுடைய தலைமுறையை மாற்றும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான பிளானை நமக்கு இனிஷியேட் பண்ணுது இந்த கிரிப்டோ 25. அப்ப சார் 2 பேர் தானா? எனக்கு நிறைய பேரை தெரியும். நான் என்ன பண்றது அப்படின்னா, அதுக்காக தான் இந்த சிஸ்டம் சன்ஃப்ளவர் பிளானை தருது. நீங்க எத்தனை பேரை வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிங்க. மொத்தம் 7 பேர் போட்டிருக்கு பாருங்க உங்களோட டைரக்ட். அந்த ஃபர்ஸ்ட் 1 2 பாருங்க, 30 10 $40 அது உங்களுக்கே. அதுக்கப்புறம் ஒரு $10 எவ்வளவு நீங்க டைரக்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு $10 பிடித்தம் செய்யப்படும். சாரி, உங்களுக்கு தரப்படும். அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு $10 20-80 ரூல் அப்ளை ஆகுது. 20 உங்களுக்கு இன்கம் ஆகும். 80 வந்து உங்களுக்கு அடுத்த போர்டுக்கு மூவ்மெண்ட்டுக்கு உண்டான விஷயமும் தருகிறது. இது எப்படின்னா உங்களுடைய ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் வேலட்டும் உங்ககிட்ட தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆக ஆக அடுத்த டேபிளுக்கு தேவையான $100. ஏன் சார் அடுத்த டேபிள் $50 சொல்லியிருக்கீங்க, எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 50 வாங்குறீங்க? இது $30 பிளானு. அடுத்த டேபிளுக்கு போறதுக்கு $50. $50 வந்து எதுக்கு 100 வாங்குறீங்க அப்படின்ற கொஸ்டின் சொல்லலாம். $100 இங்க 2 விஷயம் ப்ரொமோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட், உங்களுடைய இன்கம்ல இருந்து $100 வரைக்கும் தான் 80% பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 100% உங்களுக்கு பே அவுட். கடைசி வரைக்கும் 20 80 அல்ல. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். $100 முதல் $50 அங்க பேசிவ் இன்கம், கிரிப்டோ பேசிவ் $50 அங்க உங்களுடைய ஒரு ஐடி போயிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்காகவும் போயிட்டு அங்க பிளேஸ்மெண்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. இன்னொரு $50 உங்களுடைய அடுத்த டேபிள்ல போயிட்டு கிரீன் ஆகுது. நீங்க அங்க பிளேஸ்மெண்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்கமுக்காக உங்களுக்கு $100 வரைக்கும் 20-80 பிடித்தம் செய்யப்படும். மீதி எல்லாமே 100% இன்கம். இப்ப நம்ம எப்படி டேபிள் மூவ் ஆகுதுன்றது இந்த பிடிஎஃப் பேஜை பாருங்க. லெவல் கண்டென்ட் பாருங்க. $30 உங்களுடைய கமிஷன், லெவல் கமிஷன் 26 + 4 கொடுக்கப்பட்டிருக்கு. $26 25 லெவலுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. $4 அப்படின்றது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கு. என்ன மாதிரியான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெவல் 3 லெவல்ல உங்களுக்கு 100 என்ட்ரிஸ் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப்பு 4, 5, 6 1700 ஏடிஸ் அந்த 3 லெவல்ல மட்டும் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு 3 lakhs கார் ஃபண்டு இந்த 2 ரிவார்ட்ஸ்க்காக தலா $2 பிடித்தம் செய்யப்பட்டு அந்த $2 சிஸ்டத்திலே இருக்கும். உங்களுக்கு அந்த எண்ணிக்கை வந்த உடனே உங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப்புக்கும் நீங்க 1700 ரீச் ஆன உடனே உங்களுக்கு 3 லட்ச ரூபா கார் ஃபண்டும் இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இந்த காருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெகுலரா ஐடிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதுல 1700ன்றது நம்ம டீம் மூலியமா வர்றது. ஸோ நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அதிகப்படுத்துங்க. தாய்லாந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து கார் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு $200 $100 சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இதுல இருக்கு. இது ஒரு எளிமையான சீக்கிரம் ரிச் ஆகிறதுக்கு ரீச் ஆகக்கூடிய பிளான். இது ஒரு ரீச் பிளான் சொல்லலாம், இல்ல ரிச் பிளான் சொல்லலாம். ஆனா $30, அதுவும் $30 ஒரே ஒரு நபரை போட்டோம் நமக்கு வந்துடுது. இப்படிப்பட்ட ஒரு பிளான் அது எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இது ஒரு அற்புதமான பிளான். இந்த பிளானை எல்லாருமே ஒரு $30 போட்டு ஒரு 10 நபர்கள், 5 நபர்கள், இல்ல உங்களுக்கு தெரிந்த ஒரு 3 நபர்களை இந்த விளக்கத்தை சொல்வதன் மூலியமா எல்லாருமே உள்ள வந்து இதுல ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்தது $50, $50 இருந்து மூணாவது டேபிளான $100, $100 இருந்து 20, 80 பிடிச்சி 4வது டேபிளான $200 வரைக்கும் உங்களுக்கு பிடித்தம் செய்யப்படும். 4வது போர்டுல எந்த பிடித்தமும் கிடையாது, 100%. ஸோ 3 போர்டுல மட்டும் 20-80 பிடிக்கப்படுது. அதுவும் அந்த அடுத்த டேபிள் மூவ் ஆகுவதற்கான தொகையை பிடிப்பதற்கு மட்டும்தான். அதற்கப்புறம் 100% இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 4 போர்ட்லயுமே உங்களுக்கு இன்கம் வரும். 4 போர்ட்லயுமே உங்க ஐடி பிளேஸ்மெண்ட் ஆன பிறகு உங்களோட டவுன்லைனும் அதே மாதிரி நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி டூப்ளிகேஷன் அவங்களை ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களும் உங்களை போலவே 4 டேபிள் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் 4 டேபிளையுமே நிச்சயமா இருக்கும். ஒரு நாளைக்கு $500, $1000 சம்பாதிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பிளான்ல இருக்கு. சரி, இப்ப எப்படி கமிஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் 30 போர்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 ஐடிஸ் மட்டும் ஒரு வித்தியாசமான கண்டிஷன். அதாவது முதல் ஐடி போடும்போது $30 நமக்கே வந்துடும். அப்ப மேல இருக்கவங்க யாருக்கெல்லாம் கமிஷன் கிடைக்காது. 2வது ஐடில இருந்து இன்கம் எலிஜிபிலிட்டிக்காக அந்த $10 அப்படியே கொடுத்துடும். ஸோ $40 வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. இந்த கணக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2 மேட்ரிக்ஸ் அல்ல, சன்ஃப்ளவர். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா இல்லையா? ஆனா கணக்கு அப்படின்னு ஒன்று கொடுக்கும்போது 2 மினிமம் எதுவோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில இதை 2 மடங்காக, அதாவது நம்ம 2 பேரை சேர்த்தா என்ன நடக்கும், அந்த 2 பேர் 4 பேர் தானே மாறுவாங்க. அந்த 4 பேர் 2 பேரை சேர்க்கும் போது 8 பேரா வரும் இல்லையா? அந்த அடிப்படையில இந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2 மேட்ரிக்ஸ் அல்ல, மினிமம் 2 மேட்ரிக்ஸ்ல இருந்தாலே இவ்வளவு பணம் அப்படின்னு ஒரு எடுத்துரைக்கிறதுக்காக இந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ 2 பேர் வரும்போது நமக்கு $20, ஃபர்ஸ்ட் லெவல்ல $10 அப்படின்னா நம்ம டைரக்ட் எடுக்கும்போது ஒரு 10 பேர் எடுக்கிறோம்னா 12 பேர் எடுக்கிறோம்னா 2 பேர் வந்து $40 எலிஜிபிள் போயிடும். மீதி 10 பேருக்கு நமக்கு $100 நமக்கு பணமா கிடைக்குது. அந்த $100 $20 நமக்கு இன்கமோ, $80 நமக்கு அடுத்த டேபிளுக்கு ப்ரொமோஷன் ஆகுது. ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா 80ல 50 மேல போயிடும். $50 பிளானுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மீதி $30, இன்னும் $20க்காக எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம். அந்த $20 கிடைச்ச உடனே நம்ம இந்த மொத போர்ட்ல 100% இன்கம். அதற்கப்புறம் நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஐடியும் அதுல லெவல் என்ன இருக்கோ அந்த லெவலுடைய பணம், அந்த டாலர் 100% முழுமையாக நம்ம வேலெட்ல ஏறும். அப்படி ஃபர்ஸ்ட் லெவல் 10, செகண்ட் லெவல் 2.5, தேர்ட் லெவல் 2, ஃபோர்த்ல இருந்து அப்படி ஃபோர்த்ல இருந்து பாத்தீங்கன்னா 9th லெவல் வரைக்கும் $1, 10th லெவல்ல இருந்து 15th லெவல் வரைக்கும் 0.5, 60th இருந்து 25 வரைக்கும் 0.25. ஸோ 4 கேரக்டர் தான் இல்லையா? 5 கேரக்டர் 0.25, 0.5, $1, $2, $2.5, $10. இதுதான் நம்மளுடைய கமிஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அற்புதமா இருக்கும். உங்களுக்கு தெரியும் லெவலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது ஒண்ணு. அதே மாதிரி இதுல எவ்வளவு இன்கம் வருதுன்னா $8,86,86,59,176 வந்திருக்கு. இந்த டாலர்
கிட்டத்தட்ட ஐஎன்ஆரா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடின்றது தெரியும். அப்ப இந்த 25 லெவல்ல இவ்வளவு கோடி அப்படின்றத விட இந்த 25 லெவல்ல நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா நீங்க உங்களால எவ்வளவு டைரக்ட் கொடுக்க முடியுமோ அதை பொறுத்து உங்க டீம் பொட்டன்ஷியலை பொறுத்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம். ஆனா இந்த போர்டுல மட்டும் ஒரு வருடத்துல இந்த ஒரு போர்டுல மட்டுமே 1 கோடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% அதிகமாக இருக்குது என்பதுதான் உண்மை. ஸோ உங்களுடைய பொட்டன்ஷியலை முறைப்படுத்துங்க, பிளான் பண்ணுங்க. டெய்லி ஒரு $30 ஒரு ஐடி 2 ஐடி கொடுங்க, டைரக்ட் பேமெண்ட் எடுங்க. சீக்கிரம் ஒரு போர்டுக்கும் உண்டான ப்ரொமோஷன் வேலையை பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கிரிப்டோ 25 மூலியமா. ஏன்னா கிரிப்டோ 25 நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற முடிவு எப்ப எடுத்தாச்சு. ஏன்னா கவர்மெண்ட் கிரிப்டோவை நோக்கி பயணம் பண்றதுக்கு போது நம்மளும் கிரிப்டோவை மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங் ஆக்குவோம். மிகப்பெரிய அளவுல எல்லோரும் வெற்றி பெறுவது மாதிரி இந்த திட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படும், செம்மைப்படுத்தப்படும். உங்களுக்கு ஈஸியான இதே பிளான்ல எவ்வளவு சம்பாதிக்கலான்றது தொடர்ந்து ட்ரைனிங் கிளாஸ் எல்லாமே நடைபெறும். ஸோ இந்த அற்புதமான பிளானை எல்லாரும் பயன்படுத்திங்க. இப்ப $50 பாருங்க, $50, $30 ஃபர்ஸ்ட் லெவல், $10 $50, ஃபர்ஸ்ட் லெவல் $20. அப்படியே டபுள் பாருங்க. அங்க $2.50 போது இங்க $5. அப்ப இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 30-50 ஆக்கும்போது கமிஷனும் அதிகமா தந்து, கமிஷன் அதிகமா தரது மூலியமா 2வது போர்டுல இருந்து ரொம்ப ஈஸியா 20-80 3வது போர்டு மூவ் ஆயிடலாம். 2வது போர்டு வர்ற வரைக்கும் தான் கஷ்டம். இதை நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். கஷ்டம் கிடையாது, நம்மளுக்கு கொஞ்சம் மேன் பவர் தேவைப்படுது. அது பேர் கஷ்டம் கிடையாது, மேன் பவர் கொஞ்சம் தேவைப்படுது. அந்த மேன் பவர் ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகில யாருமே இல்லை. உங்களை மாதிரியான செயல் வீரர் இந்த உலகில யாருமே இல்லை. ஏன்னா நீங்க கோடீஸ்வரர். ஸோ ஃபர்ஸ்ட் $20, செகண்ட் பாத்தீங்கன்னா அங்க $2, இந்த போர்டுல $5, $30 தேர்ட் லெவல் $2 இங்க $4. ஸோ இந்த மாதிரி $20, $5, $4, $2, $1, $0.5 இப்படி 5 கேரக்டர்ல அற்புதமா 25 லெவல்ல உங்களுக்கு இன்கம் தருது. $1,73,00,000. அப்ப பாத்துங்க ஐஎன்ஆர்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா அந்த $50 8 லெவல் 9 லெவல் இறங்கியிருக்கும். 8 லெவல் 9 லெவல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலையும் 5 பேர் 10 பேர் 20 பேர் இப்படி இருப்பாங்க. அசால்ட்டா இங்கேயே ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் 6 மாசம் இந்த ஒரு டேபிள்ல மட்டுமே. அப்ப அந்த டேபிள்ல இங்க 10 லட்சம், அங்க டேபிள் 20 லட்சம் அர்த்தம். டபுள் தானே, கமிஷன் டபுள் தானே. அப்ப அங்க 20 லட்சம் அர்த்தம். 6 மந்த்ல 30 lakhs இந்த 2 போர்டு மட்டுமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க திங்க் பண்ணி உங்க பிளானை டிசைன் பண்ண, உங்க பிளானை ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுங்க. உங்கள்ட்ட இருக்கிற மேன் பவரை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்ப நம்மள 20-80 பிடிச்சி அடுத்தது நம்ம டிஸ்டர்பன்ஸ் நிறைய சார் பாலசுப்ரமணியங்கிறவரு அவரு ஆன்ல இருக்க அவரு மியூட் பண்ணிட்டு சார் பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ $50 இருந்து அதே ஃபார்முலா 2080 பிடிச்சி நமக்கு $100 அடுத்த டேபிள் மூவ் ஆகுது. அடுத்த டேபிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கே தெரியும். இப்ப நான் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அப்படி எப்படி டபுள் ஆகுது நான் சொல்லிட்டேன் இல்லையா. அங்க பாருங்க $30 நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் $10. இங்க பாருங்க $50 நமக்கு $20. இங்க $100, இந்த ப்ளூ கலருக்கு $100. $100 பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெவலே நமக்கு $40. $40 தான் கிட்டத்தட்ட $3,600. ஒரே ஒரு நபர் $50 இருந்து நம்ம கீழே நம்மள மாதிரியே முடிச்சிட்டு உட்கார்ந்தாருன்னா $3,600 அன்னைக்கு நமக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும், ஏன் ஒரே நாள் 2 பேர் கூட வரலாம். இது எப்ப நடக்குன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த போர்டுல நம்ம கீழே நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமே பவர்ஃபுல்லான இடம். 2வது லெவலே பாருங்களேன், 2வது லெவல்ல நமக்கு இந்த போர்டுல நம்ம கீழே வரும்போது $10, $1000.
மூணாவது லெவல் பாருங்களேன், $8. $8னாலே $700 கிட்டத்தட்ட. 4வது லெவல் இறங்குனாலே பாருங்களேன், கிட்டத்தட்ட $350. ஸோ பவர்ஃபுல் $100. அதுதான் நான் செகண்ட்ல இருந்து தேர்ட் வருது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கமிஷன் அதிகம். கமிஷன் அதிகம் வரும்போது 20-80 ப்ரொஜெக்ஷனும் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஆனா $30 $50 போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் லேட் ஆகுனா அங்க $100 ப்ரொமோஷனுக்கு எடுக்கிறோம். ஏன்னா $50 அங்க மேல போர்டுக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றதுனால அந்த நல்ல எண்ணத்தினால ஒரு $50 போர்டுக்கு தான் பேசிவ்க்கு தான் அனுப்புறோம். அடுத்த 50 தான் இந்த டேபிளுக்கு யூஸ் பண்றோம். அதனால ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் நம்ம உழைப்பின் போடுவதன் மூலியமா $50 போர்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம யாருமே தடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் நம்மளை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த போர்டுல பாத்தீங்கன்னா அங்கேயும் 5 கேரக்டர் தான். $40, $10, $8, $4, $2, $1. மொத்தம் 6 கேரக்டர். சாரி 6 கேரக்டர் தான். 4 போர்டுக்குமே 6 கேரக்டர் தான் கமிஷன் கேரக்டர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 25 லெவல்ல 25வது லெவல்ல மட்டும் $3,38,00,000. 25வது லெவல்ல மட்டும். இது ஐஎன்ஆரா கால்குலேட் பண்ணுங்களேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 போர்டுலுமே நமக்கு 25 லெவல் அங்கங்க ஃபில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி 7 கோடி சம்பாதிச்சிருப்போம். நிச்சயமா அது என்ன வாய்ப்பு இருக்கு, சம்பாதிச்சிருப்போம், டெஃபினட்டா சம்பாதிச்சிருப்போம். அதனால ஒரு மிகப்பெரிய வரக்கூடிய January 25 அன்னைக்கு அட்லீஸ்ட் உங்க ஐடி 3 போர்ட்லயா இருக்கணும். நீங்க பிளான் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, இறங்கி அடிங்க. எவ்வளவோ பிளான் கிரிப்டோல கூட வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டெபிலைஸா ஒரு லாங் டேர்ம் பிளானு, ஒரு சேவிங்ஸ் பிளானு இதை விட வேற யாருக்கும் கிடைக்காது. இது நம்ம கையில கிடைச்சிருக்க ஒரு தங்கம். இது நீங்க தங்கமா பாத்தீங்கன்னா தங்கம், இல்ல இது வந்து வேற மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்துல இருந்து மாறுங்க. ஸோ அந்த எண்ணத்தை மாத்தக்கூடிய பிளான் இது. அது வெகு விரைவில் இன்னும் சில பேரை மாத்தக்கூடிய அற்புதமான பிளான் இது. ஸோ அடுத்த போர்ட் நமக்கு மிராக்கலான பிளானு. அதனாலதான் கேஷ் 25ல மிராக்கல்னு பேர் வச்சோம். கடைசி போர்டு இங்க வந்து 200 போர்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி விழுந்தாலே $80. ஒரு ஐடி விழுந்தாலே $7,200. அது பாருங்களேன், ஒரு ஐடி இந்த போர்டுல நம்ம வந்துட்டோம்னா ஒரு 3 மாசம் நம்ம டீமை சொல்லி 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 டெவலப் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம டீமையும் இங்க வந்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு $7,200. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு வாடகை கட்டலாம். சொந்த வீடா இருந்தா டாக்ஸுக்கு எடுத்து வச்சலாம், முனிசிபல் ஆஃபீஸுக்கு எடுத்து வச்சலாம். 2வது ஒரு ஐடிக்கு $7,200. இப்படி ஒரு $7,200 நம்ம அசால்ட்டா செலவு பண்ணலாம். 2வது லெவல பாருங்க $20. $20 கிட்டத்தட்ட $1,700 $1,800. வேற லெவல் சார். அங்க போர்டுல நமக்கு $200 வந்துட்டு இருக்கும் ஒரு 10 ஐடி மூலமா. கடைசி போர்டுல வெறும் 3 ஐடிலேயே $200 வரும். இந்த டிஃபரன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அங்க 10 ஐடி விழுந்திருக்கும். ஒரு ஐடி விழும்போது என்ன நடக்கும்னா 4 போர்டுக்கு நீங்க வந்த பிறகு சொல்றேன். இப்ப எனக்கு போர்டு 30,000 11வது லெவல்ல ஒரு ஐடி விழுது. சரி 10வது லெவல்ல விழுதுன்னு வைங்க. 10வது லெவல்ல எனக்கு அங்க $1. அப்ப எனக்கு அங்க $1 கிடைக்கும். இந்த 10வது லெவல்ல புதிய நபர் ஒருத்தர் டவுன்லைன்ல விழுறதுனால எத்தனை பேர் 2வது பேருக்கு மூவ் ஆவாங்கன்னு தெரியாது. $100 ஒருத்தருக்கு 96ல இருக்கலாம், ஒருத்தர் 97ல இருக்கலாம், ஒருத்தர் 98ல இருக்கலாம், ஒருத்தர் 99ல இருக்கலாம். ஆனா அந்த உழக்கூடிய ஒரு நபர் 10வது லெவல்ல இருக்கிற ஒரு நபர் 9வது லெவலுக்கும் பேமெண்ட் தருவாரு, 8வது லெவலுக்கும் பேமெண்ட் தருவாரு, 7வது லெவல்ல இருக்கும் பேமெண்ட் தருவாரு, 6வது லெவல்ல இருக்கும் பேமெண்ட் தருவாரு, 5வது லெவல்ல இருக்கும் பேமெண்ட் தருவாரு, 4வது லெவல்ல இருக்கும் பேமெண்ட் தருவாரு, 3வது லெவல்ல இருக்கிற பேமெண்ட் தருவாரு, 2வது லெவல்ல இருக்கணும் பேமெண்ட் தருவாரு, முதல் லெவல் ஹெட் நான் எனக்கும் பேமெண்ட் தருவாரு. அப்ப மேல இருக்கிற 10 லெவல்ல எத்தனை பேரு அடுத்த போர்டுக்காக ஒரு $2 $1 கம்மியா இருக்கிறவங்க எத்தனை பேர் வருவாங்க பாருங்க. அதே மாதிரி 2வது டேபிள்ல இத்தனை பேரும் அந்த ஒரு நபரின் மூலியமா 2வது டேபிள்ல உட்காரும் போது அந்த 2வது டேபிள்ல எத்தனை பேர் 3வது டேபிள்ல ஒரு கம்மியான, அதாவது 98 97 இருக்கிறவங்க எத்தனை பேர் மூவ் ஆவாங்கன்னு பாருங்க. அப்ப 1வது டேபிள்ல $30 ஒரு நபர் உழுவதன் மூலியமா 3 டேபிள்லயும் அங்க எஃபெக்ட் கிடைக்குதுன்னா
இதை விட சிறந்த பிளான் வேற எங்க நண்பா கிடைக்கும்? ஒரு நபர் இதெல்லாம் எப்ப நடக்கணும்? ஒரு 3வது மாசம் 4வது மாசம் நம்ம டீம்ல ஒரு 100 பேர் 150 பேர் வந்தவொடனே இதெல்லாம் கற்பனையில கூட எட்ட முடியாத அளவுக்கு நடக்கும். ஒரு நபர் விழும்போது 4 போர்டுலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுடைய வருமானம். சார் இது வரைக்கும் ஆக்டிவ்ல யாருமே இந்த மாதிரி 4 போர்டு 10 போர்டு 12 போர்டுலாம் வச்சது இல்லை சார். பேசிவ்ல வைப்பாங்க. பேசிவ் ஓடாது. பேசிவ் நெகட்டிவ் பிளான். என்ன சார் நீங்களே பேசிவ் ஆரம்பிச்சுட்டு நெகட்டிவ் தெரிஞ்சுதானே ஆரம்பிச்சோம். அந்த நெகட்டிவ் உடச்சி பாசிட்டிவா மாத்தணும். இதே 100 பேர் ஜூம்ல வச்சுதான் இந்த 20,000 பேர் வந்தாங்க. 250 பேர் 300 பேர்லாம் வந்து ஐடி கொடுத்திருந்தாலும் அதனாலதான் கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்றதை விட எது உண்மை? இந்த 100 பேர் ஆரம்பத்துல கொண்டு வந்த கூட்டம் தான் இது. ஸோ அந்த பேசிவை பலப்படுத்தணும். அந்த பேசிவை பலப்படுத்தணும்னா ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்ட் இல்லைன்னா எந்த பேசிவும் போகாது. இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ப்ராஜெக்டுமே பேசிவ் ப்ராஜெக்ட். ஸோ அவங்களாம் சப்போர்ட்டிங் சிஸ்டமே கிடையாது. ஆரம்பத்துல கிடைக்கும். அது $30 இல்ல $5 இல்ல $300 ஏதோ ஒரு எந்த கான்செப்டா தான் ஆரம்பத்துல கிடைக்கும். ஆனா பின்னாடி கிடைக்க வாய்ப்பு ஆனா இது சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் மிக பெரிய அளவுல இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட் ஆரம்பத்துல கிராஜுவலா இருக்கும். எதுவுமே ஆரம்பத்துல அள்ளி கொடுக்கறது எதுவுமே கன்சிஸ்டன்சி இருக்காது. ஆனா கிராஜுவலா ஆரம்பிக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாட் ஓன்லி இன் ஃபினான்ஷியல், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிராஜுவல் இன்க்ரீஸ் என்றது உங்களோட கிராஃப்ல ஸ்டெடி லைனா தான் போயிட்டு இருக்கும். ஸ்ட்ரகுள் லைனா என்னைக்குமே போகாது. அப்படிப்பட்ட அற்புதமான பிளான். இந்த பிளான் பேசிவ்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஐடிகளை நிறைய தரப்போகுது. ஒரு நாளைக்கு 50 ஐடி 100 ஐடி இதன் மூலமாவே பேசிவ்க்கு வரக்கூடிய நாட் இன்னும் வெகு தூரத்துல இல்லை. நீங்க வேணா பாருங்க, ஜனவரில இருந்து நமக்கு இந்த பிளானை புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரில இருந்து நம்மளுடைய வேகம் இந்த 25 லெவல் $30 பிளான் வேற லெவல்ல இருக்கும். ஒரு நாளைக்கு 100 பேர் கூட பேசிவ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேசிவ்ல பாத்தீங்கன்னா 2 லெவல் தான். 7 போர்டு ஆட்டோ பாசிவ் போர்டு, 2 ஆக்டிவ் லெவல் டொனேஷன். அது ஆக்டிவ் லெவல் சொல்லலாம், ஆனா அதுவும் பேசிவ் தான். ஸோ அங்க உங்களுக்கு $1640 பிளஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு $50, கிட்டத்தட்ட $1700 இன்கமா கிடைக்குது. 7 போர்டன் மூலியமா உங்களுக்கு நிறைய ரீபத் ஸ்பான்சர் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பான்சர் இன்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அற்புதமான ஒரு காம்போசிட் பிளான் தான் இந்த $30 $50. இது ஒரு காம்போசிட்டா நினைச்சீங்கன்னா எல்லாருமே நீங்க $30 ஐடியா போட்டு அந்த $50 நீங்க ஸ்பீட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே இந்த $30 இனிமேலும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் நீங்க டீமை செட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணுங்க. ஆனா பின்னாடி உங்களுக்கு வேலையே கிடையாது, எல்லாமே சிஸ்டம் பார்த்துக்கும். அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும். ஒரு டெய்லி நீங்க கிரிப்டோவிலையும் வீக்லி ஒன்ஸ் ஐஎன்ஆர்லையும் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம். வாய்ப்புக்கு நன்றி. இன்றைக்கு ஈவினிங் கேஷ் 25 பிளான் நான் எடுக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் நம்ம லீடர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும் வண்ணம் திட்ட விளக்கம் அளித்த நம்ம சங்கஸ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளும். கிரிப்டோ 20 உறுப்பினர்கள் மற்றும் புதிதாக கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புதிதாக வந்திருக்கவும் இந்த திட்டத்தில் இணைந்து மிக சிறப்பாக பணிபுரிய என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. நம்ம திட்டம் பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தவும் தலைமுறையை தாண்டி செயல்படும் என்று உறுதியுடன் கூறுகிற நண்பர்களே. மேலும் தினமும் மாலை 8 மணிக்கு கேஷ் 25 திட்ட விளக்கம் அளிக்க இன்று மீண்டும் நமது கலைஞர் விளக்கம் சங்கர் சார் தான் ஒரு பேச போறாங்க. அனைத்து லீடர்களும் ஒன்றுபட்டு செயல்படுத்துமாறு தாய்மொழி கேட்டுக்கொண்ட நண்பர்களே. எனவே இந்த திட்ட விளக்கத்தையும் கேஷ் 25 மிஸ்டர் கிரிப்டோ 25 திட்டத்தை இணைந்து வெற்றி பெறுவோம், வாழ்வு வளம் பெறுவோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். வணக்கம் நண்பர்களே.